சத்தியஞான தரிசினியிடமிருந்து பரஞ்சோதி முனிவர் பயின்று, பரஞ்சோதி முனிவரிடமிருந்து மெய்கண்டார், மெய்கண்டாருக்கு பிறகு அருள்நந்தி சிவாச்சாரியார், அவருக்கு பின் மறைஞான சம்பந்தர், அவருக்கு பின் உமாபதி சிவம், அதற்கு பின்னல் ஆதீனங்கள், திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், இது போன்ற ஆதீன குரு மரபுகள். ஆக கைலாய மலையிலிருந்து சிவபெருமான் உங்களுக்கும் எனக்கும் அனுப்பிய இந்த பாடம் தான் சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடம். இதிலிருந்தே இந்த பாடத்தின் அருமையும் பெருமையும் நமக்கு புரியும். இந்த பாடம் வேறு எங்கிருந்தும் வரவில்லை, இது வேறு யாரும் சொல்லி வரவில்லை, வேறு யாரும் அவர்கள் விருப்பு வெறுப்புக்காக இதை நடத்தவில்லை. இந்த பாடத்தை தானே முதல் ஆசிரியராக இருந்து நடத்தியது சிவபெருமான். அவர் இந்த உயிர்கள் அனைத்தும் இதை படிக்க வேண்டும், இதை உணர வேண்டும் என்பதற்காக தானே ஆசிரியராக இருந்து நடத்தியிருக்கிறார். இப்போ வேறு ஏதாவது பாடங்கள் ரொம்ப முக்கியம், இந்த மனித உலகத்திற்கு இது தேவை என்றால், மெடிசின் எம்பிபிஎஸ் தேவை, என்ஜினியரிங் தேவை, சயின்ஸ் தேவை, பிசிக்ஸ் தேவை என்று நினைத்திருந்தால் சிவபெருமான் அந்த பாடத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் சிவபெருமான் நடத்திய பாடம் இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற சிவபெருமான் யார், உயிர்களாகிய நாம் யார், நாம் இருக்கின்ற இந்த உலகம் எது, நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன உறவு, நமக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு, நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் இருக்கிறோம், நாம் ஏன் இன்பத்துடன் இருக்கின்றோம், நாம் ஏன் துன்பத்துடன் இருக்கின்றோம், நாம் அடுத்து எப்படி இருப்போம், இப்படி நம்மை பற்றியே படிக்கின்ற பாடம் இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடம். இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பாடத்திற்கு 14 நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. அவை 14 சாத்திர நூல்கள் என்று சொல்லுவார்கள். திருமுறைகள் நமக்கு 12, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர், இப்படி 27 அருளாளர்கள் எழுதிய திருமுறைகள் 12. இந்த சைவ சித்தாந்தத்திற்காக எழுதப்பட்டிருக்கின்ற நூல்கள் பல நூல்கள், நமக்கு தொகுப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது 14 நூல்கள். இந்த 14 நூல்களிலும் பல்வேறு செய்திகள் பல்வேறு வகையிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 14 நூல்களும் தோராயமாக இது போன்று இருக்கும். இது 14ஐயும் ஒரே நூலாக தொகுத்திருக்கின்றார்கள். இதற்கு பெயர் மெய்கண்ட சாத்திரம் என்று பெயர். மெய்கண்ட சாத்திரம் இது தருமபுர ஆதீனத்தின் வெளியீடு. இது தனித்தனி நூல்களாகவும் இது இருக்கின்றது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த நூல். இந்த நூலிலிருந்து அடிப்படை கருத்துக்கள், அதில் இருக்கின்ற அத்துணையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் இதில் இருக்கின்ற அடிப்படை கருத்துக்கள் என்ன என்பதை எடுத்து அதை எளிமையான முறையில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் சிச்சுவேஷன், அதில் இது எப்படி வருகிறது என்பதை உங்களுக்கு சொல்லி, அதிலிருந்து நாம் என்ன பயனை அடையலாம், இந்த சைவ சித்தாந்தம் படிப்பதால் என்ன கிடைக்கும், எனக்கு நான் ஏன் இதை படிக்கணும், வாட் இஸ் த பெனிஃபிட், ஒய் ஐ ஷுட் ஸ்டடி என்பதற்கெல்லாம் பதில் கொடுத்து, எதற்காக இதை படிக்க வேண்டும், பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. பொய்யானவை, துன்பங்கள், கேடு விளைவிக்கக்கூடியவை, இவையெல்லாம் விலகிவிடும். நம்மிடமிருந்து இது விலகிவிடும். இதெல்லாம் நிரந்தரம் இல்லாததோ, இதெல்லாம் பொய்யானதோ, எதெல்லாம் நம் உயிருக்கு உதவாதோ, அவையெல்லாம் நம்மை விட்டு விலகிறதுக்காக இந்த பாடத்தை படிக்கின்றோம். மெய்ஞானம் கூடும். சிவபெருமானை பற்றிய அறிவும் நம்முடைய உயிரை பற்றிய அறிவும், சிவபெருமானிடம் நாம் இன்னும் நெருங்கி நெருக்கமாகி அவனுடன் இரண்டர கலக்கின்ற ஒரு நிலையை நாம் அடைவதற்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அதனால்தான் சிவபெருமான் தானே முன்னின்று இந்த பாடத்தை நடத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த பாடம் இது இங்கே இந்தியாவிலே பல ஆதீனங்கள் பல வகையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கைலை அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையின் நிறுவனர் நான் கைலை துரைசாமி. இந்த அறக்கட்டளையின் மூலம் இந்த பாடத்தை எளிமைப்படுத்தி முதலில் ஒரு 6 மாத திட்டமாக இதை நடத்தினோம். சுமார் 500 மாணவர்கள் அதில் பயின்றார்கள். அதற்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்
பேட்ச் 2 என்று சொல்லுவோம், 2வது தொகுப்பு. அதில் ஒரு 1000 மாணவர்கள் பயின்றார்கள். 3வது தொகுப்பு நடத்தினோம், அதில் 2000 மாணவர்கள் பயின்றார்கள். இப்பொழுது 4வது தொகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, முடிகின்ற தருவாயில் வருகிறது. அதிலும் 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளிலே சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதிலே படித்து பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் எல்லாம் நாம் நேர்முகமாக பேசும்போது, அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது, முதல் கேள்வி, இந்த பாடம் மற்ற வகுப்புகளைப் போல இது ஒரு ஏட்டுச் சுரக்காய் தானா, ஜஸ்ட் தியரி தானா, இல்லை ரியலாக ஏதாவது லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கா, ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இது படித்ததுனால என்ன என்ன கிடைச்சிருக்கு, பிஃபோர் சைவ சித்தாந்த சுடர் பாடம் கைலை அறக்கட்டளையில் படிக்கிறதுக்கும் இப்போ என்ன சேஞ்ச் இருக்கு என்று கேட்டால், அவர்கள் சொல்லுகின்ற சேஞ்ச், அவர்கள் சொல்லுகின்ற நல்ல மாற்றங்கள், அதையெல்லாம் கேட்டால் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவங்களை எடுத்துச் சொல்லுகிறார்கள். முன்னர் நான் கோபப்படுவேன், இப்பொழுது எனக்கு கோபம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. முன்பு எல்லாவற்றிற்கும் பயப்படுவேன், ஆங்ஸைட்டி, ஃபியர் என்று சொல்வார்கள். என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, அடுத்த மாதம் என்ன ஆகுமோ, எக்ஸாமில் என்ன ஆகுமோ, மெடிக்கலில் என்ன ஆகுமோ, பிஸ்னஸில் என்ன ஆகுமோ, ஜாபில் என்ன ஆகுமோ, அப்படியே எவ்ரி திங் ஐ ஃபியர், பயமாக இருக்கும். இப்போது எந்த பயமும் எனக்கு இல்லை. அதுபோல் ஒருத்தரும் ஒரு பலனை சொல்லுகின்றார்கள். அதில் உயர்ந்ததாக பலர் சொல்லுவது, ஐயா நான் சூசைட் பண்ணுகின்ற நிலையில் நான் இருந்தேன், என்னுடைய ஒரு துன்பமோ பல சேர்ந்த துன்பங்களோ என்னால் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற முடிவை நான் எடுத்து இன்று அல்லது நாளை சூசைட் செய்து கொள்ளலாம் என்று நான் திட்டமிட்டு வைத்திருந்தேன். தேதியெல்லாம் குறித்திருக்கின்றேன், என்னுடைய டைரி இங்கே இருக்கிறது. இந்த பாடத்தின் லிங்க் யார் மூலமாகவோ எனக்கு கிடைத்தது. நான் இந்த வகுப்பில் சேர்ந்து படித்தேன். படிக்க 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 சூசைடு பண்ண மாட்டேன் என்ற முடிவை எடுத்தது மட்டுமல்ல, வேறு யாரையும் சூசைட் பண்ண விடமாட்டேன் என்ற முடிவுக்கும் நான் வந்துவிட்டேன். ஏன் சூசைட் பண்ணணும், ஏன் சஃபர் ஆகணும், ஒய் ஃபியர், ஒய் ஆங்ஸைட்டி, ஒய் லஸ்ட், எதுக்காக இதெல்லாம்? அருமையான இந்த வாழ்க்கை, பியூட்டிஃபுல் லைஃப், இதை அனுபவிக்கிறத விட்டுட்டு ஏன் நம்ம கஷ்டப்படணும்? அதனால இந்த பாடத்தை படித்ததுக்கப்புறம் ஐ வில் நெவர் கமிட் சூசைட், நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன், வேறு யாரையும் பண்ணவும் விட மாட்டேன். அப்படியெல்லாம் இந்த பாடத்திலிருந்து பலனை பலர் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக நீங்களும் இந்த பாடத்தை சிரத்தையுடன் படித்தால் இதில் உள்ள பலன் உங்களுக்கு இன்னும் மிக உயர்ந்த பலன்களை கொடுக்கும். முதலில் நாம் யார், நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, ஏன் இயங்குகிறது, யார் இயக்குகிறார்கள், எந்த கடவுளை நாம் வணங்க வேண்டும், கடவுள் என்றால் என்ன இலக்கணம், யாரெல்லாம் கடவுள், என்ன பரிகாரம் நாம் செய்கிறோம், பரிகாரம் தேவையா, திருமுறைகள் தேவையா, தேவாரம் தேவையா, சைவ சித்தாந்தம் என்றால் என்ன, சைவ சித்தாந்தம் சைவம் என்றால் வெஜிடேரியன் ஃபுட்டா இல்லை நான்வெஜ் அந்த மாதிரியா, சைவம் மீன்ஸ் ஃபுட்டில் சைவமா இல்லை சைவங்கிறதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்திட்டம் அற்புதமான எளிமையான பாடத்திட்டம். இந்த பாடத்திலே 15 யூனிட்டுகள் என்று சொல்லக்கூடிய 15 சாப்டர் இருக்கின்றது. ஒவ்வொரு வகுப்பிலும் இன்றைக்கு நாம் முதல் யூனிட் படிக்க போகின்றோம். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் படிப்போம் ஒரு வகுப்பில். இனிமேல் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே தான் அடுத்த யூனிட் 2. ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்துடணும். முன்னாடியே படிச்சுட்டீங்க அப்படின்னாக்க நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிந்து கொள்வது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம், படிக்கும்போது ஏற்பட்ட சந்தேகம் நான் சொல்லுகின்ற உதாரணத்தில் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்படி வாரத்திற்கு ஒரு யூனிட் என்ற அளவிலே 15 வாரத்தில் 15 யூனிட்டுகள் நாம் முடிப்போம். 15 வாரம் என்றால் சுமார் 4 மாதங்கள். இதுக்கு இடைப்பட்ட இந்த 4 மாதங்களிலே மாதத்திற்கு ஒரு முறை சிறிய தேர்வு வைப்போம். ஓப்பன் புக் எக்ஸாம், எதையுமே எழுத வேண்டாம், பேனா பென்சில் எதுவும் தேவையில்லை. மொபைல்லையே சம் கொஸ்டின்ஸ் லிங்க்ல இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அங்கே இருக்கும், எஸ் ஆர் நோ, ரைட் ஆர் ராங் அது மாதிரி இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும்.
3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, அவ்வளோ. ஸோ அதுபோல் ஒரு 4-5 எக்ஸாம் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாணவர்கிட்ட அவர் தான் மாணவரா, அவருக்கு தான் நம்ம பட்டம் கொடுக்குறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஓவர் ஃபோன் ஒரு வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக ஒரு 10-15 மினிட்ஸ் அவர்கிட்ட பேசுவோம். பேசி அவர் ஓரளவு நம்ம பாடத்தை படிச்சிருக்காரு, புரிஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பட்டம். எத்தனையோ பட்டங்களை நாம் வாங்கலாம். இன்ஜினியரிங் பட்டம் வாங்கலாம், எக்கனாமிக்ஸ் பட்டம் வாங்கலாம், சயின்ஸ் பட்டம் வாங்கலாம், மேக்ஸ் பட்டம் வாங்கலாம். ஆனால் இது சிவபெருமான் நடத்திய பாடத்திலே நாம் ஒரு பட்டத்தை வாங்குகின்றோம் என்றால் இது சிவபெருமானே கொடுக்கின்ற பட்டமாகத்தான் இருக்கும். அவர் கொடுக்கவில்லை என்றால் இந்த பட்டத்தை நாம் வாங்க முடியாது. இந்த பட்டத்தை வழங்குவது நானாக இருந்தாலும், கைலை அறக்கட்டளையாக இருந்தாலும், கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமான் வழங்குவதால் தான் அது உங்களுக்கு வருகிறது. அந்த அடிப்படையிலே நம் இந்தியாவிலே நடக்கின்ற இந்த 4 பேட்ச்லே ஏற்கனவே படித்த மாணவர்கள் பலர், ஐயா நீங்கள் இதை மலேசியாவிலையும் நடத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்திய நேரங்கள் இந்திய முறைகளை விட மலேசியாவுக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கோர்ஸ் நடத்துங்களேன் என்று மாணவர்கள், ஐயா கோவிந்தன் சாமிநாதன் அவர்கள் செலாங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் அம்மினி அம்மா, ஜோகர்பார், அப்புறம் கமலா சரஸ்வதி கெம்பாங் ஏரியாவை சேர்ந்தவர்கள், அப்புறம் கிருஷ்ணவேணி, இவர்கள் எல்லாம், ஐயா சுதேசன் ஐயா கேஎல் பகுதியைச் சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் எனக்கு அப்பப்போ ஐயா அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க என்று சொல்லி அதுதான் இந்த நிலைக்கு இன்று நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். சென்ற முறை செப்டம்பர் 1 வீக் நான் மலேசியா வந்திருந்தேன். இப்பொழுது சுதேசன் ஐயாவுடைய அழைப்பின் பேரில் வந்திருந்தேன். அங்கே பல இடங்களை எனக்கு சுற்றி காண்பித்தார்கள். அங்கே வரும் பொழுது எனக்கு இந்த பாடம் மலேசிய மக்களுக்கு தேவை, அவசரமாக தேவை என்று ஒரு எண்ணத்தை இறைவன் கொடுத்தார். தமிழ்நாட்டில், இந்தியாவில் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அது இங்கேயும் செய்யணும், இங்கே உள்ள மக்களுக்கு இது ஒரு அவசிய தேவை. சமுதாய சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றன, சமய சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றன, குடும்பத்திலே உறவுகள் அப்படி இருக்கின்றன, குழந்தைகள் பெற்றோர்கள் உறவு அப்படி இருக்கின்றன, பள்ளிக்கூடங்களிலே கல்வி முறைகள், லாங்குவேஜ் எல்லாவற்றிலும் ப்ராப்ளம் இருக்கிறது. ஆக இங்கே இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று திருவருள் உணர்த்தியதால் தான் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் நமக்கு கோர்ஸ் மெட்டீரியல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, சரி செய்து கொள்வோம், தயார்படுத்தி கொள்வோம் என்ற முயற்சியிலே நாம் இதை தொடங்கி இருக்கின்றோம். ஆக இதுதான் இந்த வகுப்புக்கான அறிமுகம். அடியேன் ஆரம்பத்திலேயே ஒரு விண்ணப்பத்தை உங்களிடம் வைக்கின்றேன். நான் மலேசியா நாட்டில் வசிக்கவில்லை. நான் இருப்பது இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டிலேயே தமிழை பல மாதிரி பேசுவார்கள். தென் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி பகுதியிலே தமிழையே, நான் பேசுகின்ற தமிழையே ஸ்லாங் வேறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, சில வார்த்தைகள் மாற்றி கூட சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய பகுதியில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதே திருநெல்வேலி சைடு, கன்னியாகுமரி போனால் சொல்லுதா என்று சொல்வார்கள். சொல்லுதா அப்படின்னாலும் சொல்கிறாங்கன்னாலும் ஒன்று தான். ஆக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழை பல மாதிரி பேசுகிறார்கள். மலேசியாவிலே சற்று சிறப்பாக மாற்றி பேசுவீர்கள். என்னுடைய தமிழை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முன் விண்ணப்பம். என்னுடைய ஆங்கிலத்தையும் எந்த நிலையில் அது இருக்கிறதோ அந்த நிலையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தையும் தமிழையும் மாற்றி மாற்றி வகுப்பு எடுக்க போகின்றோம், மாணவர்களின் நலனுக்காக. எனக்காக இல்லை, எனக்கு நலன் தமிழ்லையே பேசுறது, முழு தமிழில், சுத்த தமிழில் பேசுறது எனக்கு நல்லது, ஈஸி, ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இட்ஸ் மை மதர் டங். ஆங்கிலம் என்னுடைய மதர் டங் இல்லை. இருந்தாலும் மலேசிய மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நானும் என்னை மாற்றிக்க முயற்சி செய்கிறேன். ஆக என்னுடைய கம்யூனிகேஷனை தயவு செய்து எப்படி இருக்கிறதோ அப்படியே பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஏதும் குறைகள் காண வேண்டாம். நான் என்ன சொல்ல வர்றேன், சப்ஜெக்ட் என்ன, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸ், அந்த ஸ்லாங், அது இங்கிலீஷில் இருக்கா, தமிழில் இருக்கா, மிக்ஸ் ஆகியிருக்கா, அதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் என்னுடைய கவனம் எல்லாம் பாடத்தில் இருக்கும். இந்த பாடத்தின் உள்கருத்தை உங்களுக்கு எப்படி செலுத்துவது, அதில் நான் கவனத்தை செலுத்தலாம். இல்லாவிட்டால் எப்படி பியூட்டிஃபுல்லாக பேசுறது என்பதிலேயே என்னுடைய கவனம் இருந்து போய்விடும், பாடத்திற்குள் செல்ல முடியாது. ஆக சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணங்கி, என்னுடைய கம்யூனிகேஷனில், என்னுடைய லாங்குவேஜில், என்னுடைய வே ஆஃப் டெல்லிங், வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஏதாவது குறைகள் பிழைகள் இருந்தால்
பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக நம்ம இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். ஒவ்வொருவரும் இந்த பாடம், இந்த பைண்ட் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் பிரிண்ட் எடுத்திருப்பவர்கள் ஆங்கிலத்தையும் பக்கத்திலே வைத்துக் கொள்ளவும். இது ஒரு புது முயற்சி. இரண்டையும் பேரலாக பண்ணுவதற்கு நான் முயற்சிக்கின்றேன். இதில் ஏதாவது முன்னேற்றங்கள் தேவை என்றால் அடுத்த வகுப்பிலே நாம் அந்த முன்னேற்றங்களை செய்து கொள்ளலாம். இப்போ இன்று நாம் பார்க்க இருப்பது அலகு 1. நான் இப்போ தமிழை ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், படிச்சுட்டு பேரலாக இங்கிலீஷ்லையும் நான் அதை சொல்கிறேன். அப்படியே தமிழ் இங்கிலீஷ் அது மாதிரி நான் பண்ணிட்டு போகலான்ட்டு இருக்கேன். வேறு ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் அது மாதிரி பண்ணிக்கலாம். அலகு 1 திருச்சிற்றம்பலம். இறைவனை பூசித்தல் மட்டும் பூசை என்று பேரறிவை தந்து சிவத்தை காட்டிடும் ஞான நூல்களை ஓதுதலும் பூசனையோடு ஒக்கும் என்று சிவஞான சித்தியார் குறிப்பிடுகிறது. சிவஞான சித்தியார் என்பது அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய நூலின் பெயர். மெய்கண்டார் எழுதிய நூலின் பெயர் சிவஞான போதம். இந்த போதத்திற்கு உரை எழுதியவர் அவருடைய மாணாக்கர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சீடர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் தன்னுடைய நூலிலே இந்த பாடலை குறிப்பிடுகிறார். ஞான நூல்களை ஓதல், ஓதல் மீன்ஸ் ஓதுதல், படித்தல். 1. ஓதுவித்தல், மற்றவர்கள் படிப்பதற்கு, மற்றவர்கள் இதை படிப்பதற்கு வசதி செய்து கொடுத்தல். தாம் படிக்கிறது மற்றவங்க படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது. இந்த குழுவிலே பல பேர் அதை செய்திருக்கிறார்கள். ஐயா கோவிந்தன் ஐயா, அம்மினியம்மா, பாரதியம்மா, நிறைய பேர் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். தான் சேர்ந்தது மட்டுமல்லாமல் இன்னும் 10 பேர், 20 பேர், 50 பேரை இந்த குழுவிலே இணைத்திருக்கிறார்கள். இதைத்தான் அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். இது ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், மற்றவர்கள் அதை கேட்பதற்கு நாம் சொல்லித்தருதல், தான் கேட்டல், நாமும் அதை கேட்க வேண்டும், நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். இந்த பாடங்களில் என்ன நாம் படிக்கின்றோமோ அது செய்யுளாக இருந்தாலும் பேராகிராஃபாக இருந்தாலும் இதில் என்ன பொருள் கொடுக்கிறார்கள் என்று சிந்தித்தல். இவை 5 5 ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. 1 தான் ஓதுதல், இன்னொன்று மற்றவர்களை ஓதுவித்தல், இன்னொன்று மற்றவர்களை கேட்பித்தல், தான் கேட்டல். இது கேட்டல் ஓதுதல் மட்டும் இல்லை, பொருளதனை சிந்தித்தல். திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று சொல்வார். முதலிலே படிக்கின்றோம், பின்னர் பொருள் உணர வேண்டும். அதிலும் 4 நிலைகள் இருக்கின்றது. முதல்ல பொருளை தெரிய வேண்டும். இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு பொருளை தெரிவிக்கிறேன். இதற்கப்புறம் நீங்க சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பின்னர் தெளிவு வர வேண்டும். இதுதான் சரி என்று தெளிவு வர வேண்டும். தெளிவு வந்த பின்னாடி அதையே நாம் வாழ்க்கை முறையாக பயன்படுத்தி அப்படியே நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் 4 நிலைகள் நாம் படிக்கப் போகின்றோம். இந்த ஞான நூல்களை ஓதுதல், ஓதுவித்தல். இன்று முதல் உங்களுக்கு நீங்கள் சிவபெருமானின் திருவடியை அடைய வேண்டும், அவருடைய பேரானந்தத்திலே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திருமுறைகளை ஓத வேண்டும். மற்றவர்கள் திருமுறைகள் ஓதுவதற்கு உங்களால் இயன்ற அத்துணை உதவிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்கறது, ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறது, ஒரு போர்டு வைக்கிறது. ஐயா சுதேசன் ஐயா அவங்களுடைய ஆலயத்தில், முனீஸ்வரர் ஆலயத்திலே சிவபுராணத்தை மிகப்பெரிய போர்டாக அமைத்திருக்கிறார்கள். இங்கே வருகின்றவர்கள் எல்லாம் தமிழிலும் சிவபுராணம் படிக்கலாம், அருகிலேயே ஆங்கிலத்திலும் இருக்கின்றது. இது மிகப்பெரிய சிவபுண்ணியம். இது கோவில்தான் கட்ட வேண்டும் என்று இல்லை. பாருங்கள், இதிலே ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை 5 கடைசி வரியை தமிழ்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இதை விட நமக்கு ப்ரூஃப் என்ன வேணும்? இறைவன் அடிக்கு நம்மளால போக முடியுமா? முத்திக்கு போக முடியுமா? சச்சிதானந்தம் என்ற பேரானந்தத்தை அடைய முடியுமா? சிவபெருமானின் திருவடிக்கு நாம் செல்ல முடியுமா? மோட்சம் என்று சொல்லுகிறார்களே, அது கிடைக்குமா என்றால் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சிவஞான சித்தியாரிலே. இறைவன் அடி அடைவிக்கும், நோ டவுட். எழில் ஞான பூசை. எத்தனையோ பூசைகள் நாம் செய்கின்றோம், ஹோமங்கள் செய்கின்றோம், வழிபாடுகள் செய்கின்றோம், அர்ச்சனை செய்கின்றோம், தேங்காய் உடைக்கின்றோம், மற்ற வாசனை பொருள்களை நாம் ஏற்றி வைக்கின்றோம். இந்த பூசை எப்படி பூசை என்றால் இது எழில் பூசை.
எழில் ஞான பூசை. அருமையான ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலாவை நமக்கு அருளாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆக 5 பணி நாம் செய்ய வேண்டும். இதற்குத்தான் நான் பிரிண்ட் வச்சுக்கணும்னு சொல்ல, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 1 ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல். ஒன்லி டூ திஸ். இந்த 5 மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். வேற ஒன்றும் பெரிய ஹிமாலயாஸ்க்கு கைலாய மலைக்கெல்லாம் போக வேண்டாம். திஸ் இஸ் எனஃப். எப்படி சொல்றேன்? அதுவே இறைவனடியை அடைவிக்கும். என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எந்த பாடல்ல எங்க இருக்குன்றது ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறேன். ஆக இவ்வளவு எளிதாக நம்முடைய சமயத்தில் தான் நாம் இறைவனுடைய திருவடி அடைவதற்கான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த பாடலிலே கற்றல், கேட்டல் உடையோராகி ஞான நூல்களை ஓதும் வேள்வியில் ஈடுபட்டால் பொறி புலன்களின் முக்குணம் மாறும். 3 குணங்கள் பிரித்து கொள்ளவும். நமக்கு 3 குணங்கள் இருக்கின்றது, பின்னால் படிக்கப் போகின்றோம். 1 ராஜச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்று சொல்வார்கள். இந்த 3 குணங்கள் தான் நம்முடைய சிந்தனை. அதையும் எழுதி கொள்ளுங்கள். மனம், மொழி, மெய். இப்பொழுது நான் உங்கள் முன்னே இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனது இயங்கிக் கொண்டிருக்கிறது, மைண்ட் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய வாய் பேசிக்கிட்டே இருக்கு. என்னுடைய உடல் அசைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் குணங்கள் இதை ஆட்டுவிக்கிறது. குணங்கள் சரியாக இருந்தால்தான் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய பேச்சும் செயலும் சரியாக இருக்கும். என்னுடைய சிந்தனையும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நான் சிவபெருமானின் திருவடியை அடைய முடியும். சிவபெருமானின் திருவடியை அடைவது என்பதுதான் முக்தி, மோட்சம், சாயுச்சியம், சச்சிதானந்தம், இரண்டர கலத்தல், சிவமாக்கி இணையாதல், எப்படி வேண்டுமானாலும் நாம் அழைக்கலாம். இப்போ அப்படியே ரிவர்ஸில் வருவோம். இறைவனுடைய திருவடியை நான் அடைய வேண்டும். இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்றால் மனம், மெய், மொழிகளை நான் பாசிட்டிவாக நல்லதாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனம், மெய், மொழி சரியாக இயங்க வேண்டும் என்றால் என்னுடைய குணங்களாகிய ராஜசம், தாமசம், சாத்வீகம் சரியாக இருக்க வேண்டும். ராஜசம், தாமசம், சாத்வீகம். ராஜசம் என்பது முரட்டு புத்தி, பொய் சொல்வது. தாமசம் சோம்பேறி. சாத்வீகம் என்பது இறை அருளில் ஈடுபடுத்துகின்ற குணம். அதற்கு என்ன மாதிரியான உணவை நான் உட்கொண்டால் எனக்கு அந்த சாத்வீக குணம் வரும். சாத்வீக குணம் வந்தால் என்னுடைய திங்கிங் பாசிட்டிவா இருக்கும். என்னுடைய திங்கிங் பாசிட்டிவா இருந்தால் இறைவன்கிட்ட போகும். வெரி 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 சிம்பிள் ஃபார்முலாஸ். 1 + 1 + 1 + 1 = 4. ஒன்றும் காம்ப்ளெக்ஸே கிடையாது. அப்படி எளிமையான பாடம் இது. இன்ட்ரோடக்ஷன். சைவ நன்னெறியினை எளிமையாகவும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எளிமையாகவும். இந்த சைவ சித்தாந்த சுடருடைய ஃபோக்கஸ் என்ன என்றால், இதிலே இந்த நூலிலே எல்லா கருத்துக்களும் சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளன. என்னை விட பல மடங்கு உயர்ந்த அருளாளர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம்? எளிமைப்படுத்தி கொடுக்கின்றோம். ஒரு பாடத்தை, பெரியவங்க படிக்கிற பாடத்தை அப்படியே ஒரு பேபிக்கு கொடுக்க முடியாது. நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவை நாம் கை குழந்தைக்கு, 2 வயது 3 வயது குழந்தைக்கு அப்படியே கொடுக்க முடியாது. இந்த குழந்தைக்கு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அதை ரன் பண்ணி, அதை டைல்யூட் பண்ணி, அதை ஃபில்டர் பண்ணி, அது நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அதுபோல் இவ்வளவு பெரிய பாடத்தில் 14 நூல்களில் இருந்து கொஞ்சம் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அதை நல்லா ஜூஸ் பண்ணி, அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி, ஃபில்டரை டேஸ்ட் பண்ணி, அந்த ஜூஸை டேஸ்ட் பண்ணி இது உங்களுக்கு சூட் ஆகும் என்பது போல கொடுத்திருக்கிறோம் இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திலே. ஆகையால் இந்த பேட்சில் 500 இல்லை, அடுத்த பேட்சில் 5000 பேர் படிப்பதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போதுலேருந்து அந்த முயற்சி ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 6 மாதத்திலே நாம் பேட்ச் 2 ஆரம்பிக்க போகின்றோம். அதில் 5000 மாணவர்கள் படிக்க வேண்டும். சைவ நன்னெறியினை எளிமையாகவும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ மலேசியாவில் எவ்வளவோ அருளாளர்கள், நம்மளுடைய அறிஞர்கள், ஆசிரியர்கள் சைவ சித்தாந்தம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஆதீனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றும் புதுசு கிடையாது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கிறது. இந்த சைவ சித்தாந்த சுடர் கைலை அறக்கட்டளையில் வாட் இஸ் ஸ்பெஷல் அப்படி என்ன இதில் அப்படின்னா எளிமை. அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எளிமையாகவும் தெளிவாகவும் பாமர மக்களும், அதாவது ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே ஆதீனத்தில் பயின்றிருக்க வேண்டும், ஏற்கனவே இந்த ஐயாவிடம் பாடம் கற்றிருக்க வேண்டும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. யார் வேண்டுமானாலும் முதல் நாள் வகுப்பில் இன்று நுழைந்து இந்த பாடத்தை படித்துக் கொள்ளலாம். பாமர மக்களும் கொண்டு சேர்க்க எண்ணிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டம்.
பேரறிவாயும் பேரின்பமாயும் நிற்கும் பரம்பொருளே. சச்சிதானந்தம் என்று பெயர். சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் என்றால் அதை 3 வார்த்தைகள் இருக்கின்றன. சத்து சித்து ஆனந்தம். சத் சித் ஆனந்தம். சத் சித்தானந்தம், சச்சித்தானந்தம், 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 சச்சிதானந்தம். அது மருவி 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 தேய்ந்து 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 சச்சிதானந்தம் ஆகிவிட்டது. இப்போ நேம் வைக்கிறவங்க கூட SACHI சச்சி அப்படிதான் போடுறாங்க. சத்து சித்து ஆனந்தம். அது சித்து என்பது சித்தம், அறிவு, பேரறிவு. ஆனந்தம் என்பது பேரின்பம். பேரின்பத்தையும் பேரறிவையும் நிலையாக கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். இப்போ எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது. இந்த உடல், இந்த பிறவி மாறிய பிறகு அந்த அறிவு அழிஞ்சு போய்விடும். சிவபெருமானுடைய அறிவும் சிவபெருமானுடைய ஆனந்தமும் அப்படி கிடையாது. அதனாலதான் அது சத்து சித்து ஆனந்தம். பரம்பொருளை பாராது வினைவழியே வந்த உலகியல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலகியல்ல நமக்கு பதவி, நமக்கு ஒரு பட்டம், நமக்கு படிப்பு, நமக்கு பணம், மணி, ஏர்னிங், இது போன்ற உலகியலுக்கு இதெல்லாம் தேவை. அது இல்லைன்னா வாழ முடியாது நம்மளால. ஆனால் எவ்வளவு தேவை, எது ஃபர்ஸ்ட் தேவை, எது செகண்ட் தேவை, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாடத்தில். பணம் வேணும். பணம் இல்லைன்னா இங்கே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் அருள் இல்லாதற்கு அவ்வுலகு இல்லை. அருளை சேர்க்கவில்லை, இந்த ஞான நூல்களை படித்து நாம் அருளை சேர்க்கவில்லை, திருமுறைகளை படிக்கவில்லை, சைவ சித்தாந்தம் படிக்கவில்லை என்றால் அடுத்த பிறவியும் துன்ப பிறவியாக தான் இருக்க முடியுமே தவிர அருள் பிறவியாக இருக்க முடியாது. ஆக இந்த பிறவியிலே நாம் இந்த உலகியலுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதையே வாழ்க்கையாக நினைத்து விடக்கூடாது. வாழ வந்தது காரணம் தெரிந்து அதை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சித்தாந்த நூல்கள் பல இருப்பினும் சைவ சித்தாந்தம் என்னும் பெருங்கடலாகிய அமுதக்கடலில் இருந்து ஒரு சில துளிகளை இங்கே அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த 15 யூனிட் தான் சைவ சித்தாந்தமா என்றால் நோ. சைவ சித்தாந்தம் காமிச்சன 14 நூல்கள் இருக்கின்றன. 14 நூல்கள் எங்க இருக்கு, 15 யூனிட் சாப்டர் எங்க இருக்கு, each chapter 4 pages. ஸோ அதில் இருக்கிற ஒரு டைல்யூட்டட் வெர்ஷன் இன்ட்ரோடக்டரி சப்ஜெக்ட் தான் இது. இன்னும் போக போக நீங்கள் அட்வான்ஸ் கோர்சஸில் அதை நீங்கள் படிக்கணும். குருவருளையும் திருவருளையும் மனமெய் மொழிகளால் வணங்கி ஞானத்தை நோக்கிய பயணத்தை தொடங்குகின்றோம். ஸோ இந்த அளவில் கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கிறதையும் ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஏதாவது புரியலைன்னா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூயிங் பூஜா டு காட் ஃபிசிக்கலி அலோன் இஸ் நாட் வர்ஷிப். தினந்தோறும் கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறதோ, இல்லை ஒரு ஹோமம் வளர்க்குறதோ, இல்லை ஏதாவது சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி தர்றதோ, இல்லை ஒரு பரிகாரம் பண்ணுறதோ, அது மட்டுமே வர்ஷிப் கிடையாது. சிவஞான சித்தியார் சேஸ், reciting the scriptures of ஞானம் that give enlightenment and lead us to Lord Shiva is also considered as the form of worship. சைவ சித்தாந்தத்தை படிக்கிறதே ஒரு வர்ஷிப். ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. சிவஞான சித்தியாரில் இது 275வது பாடல் 275. If one engages in reciting the scriptures of ஞானம் by learning, chanting and listening, the trinity of the senses will change. அந்த 3 குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி இறைவனை நோக்கிய பயணத்திற்கு என்ன குணம் நமக்கு வேணுமோ அது மாறிக்கொள்ளும். This will facilitate the disciple to be bestowed with the grace of Lord Shiva. Lord Shivaவுடைய அவருடைய blessings நமக்கு வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். The course called Saiva Siddhanta Chudar is an expression of intention to bring Saiva ethics to the commoner. Underline பண்ணிக்க. A commoner, an ordinary man, an ordinary woman, a school children, a college student, a senior citizen, common person. இதுக்கு முன்னால சைவ சித்தாந்தம் படித்ததில்லை, ஈவன் திருமுறைகள் கூட படித்ததில்லை, சமய நூல்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையவில்லை என்றாலும், ஜஸ்ட் ஃப்ரெஷர், இதுக்கு முன்னால் எந்த அனுபவம் இல்லை என்றாலும் இந்த சைவ சித்தாந்த சுடரிலே பயின்று பட்டம் பெறலாம். அவ்வளவு எளிமையாக இதை அமைத்திருக்கிறோம். Instead of realizing the omniscient, ever blissful Lord Shiva, ever bliss, நமக்கு bliss
First we should know bliss, then continuous bliss, then ever bliss. So ever blissful Lord Shiva, ignorant people give importance to worldly pleasures. Underline பண்ணிக்க. Worldly pleasures, உலக இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க யார் என்றால் அவர்கள் எப்படி சொல்லலாம் என்றால் ignorant people என்று சொல்லலாம். ignorant என்ன? அருள்ல ignorant. சிவபெருமானுடைய கருணையில ignorant-ஆ இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். believing that alone is the purpose of the life. பிறந்தது எதுக்கு? இப்போ எதுக்காக பிறந்திருக்கிறோம்? நல்ல ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல ரேங்க் வாங்கணும், நல்ல ஹையர் கிளாஸஸ்க்கு போகணும், அங்கே நல்லா படிக்கணும், அங்கே ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அதில் நல்லா ஏர்ன் பண்ணணும், ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணணும், அப்புறம் ஒரு சைல்டு பிறக்கணும், அப்புறம் அந்த சைல்டுக்கு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும், அப்புறம் அதை படிக்க வைக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஒரு சைல்டு பிறக்கணும், அப்புறம் அந்த சைல்டை நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் அந்த சைல்டுக்கு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணணும், அப்புறம் அந்த சைல்டுக்கு நல்ல ஒரு சைல்டு பிறக்கணும், அதுக்குள்ளேயும் நாம முடிஞ்சிடும். ஃபைனலாக லாஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சைல்டுலேருந்து அடல்ட் ஆனோம், அடல்ட்லேருந்து சீனியர் ஆகிருக்கோம். அது ஒரு சேஞ்ச் இருக்குது. நம்ம மட்டும் இருந்தோம், இப்போ நமக்கு ஒரு சைல்டு இருக்குது, அதுக்கு ஒரு சைல்டு இருக்குது. அதுதான் இப்போ சேஞ்ச். அதுக்காகவா பிறக்க வைத்தார் சிவபெருமான்? இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு இந்த சைவ சித்தாந்தம் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும். In order to educate them, we bring about a few drops of nectar from the great ocean of சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் கிரேட் ஓஷன். அதிலிருந்து உங்களுக்கு சிறு சிறு துளிகள் தான் இங்கே கொடுக்குறோம். We begin the journey towards wisdom by invoking the blessing of our gurus and the benevolence of Lord Shiva through our mind, body and words. Underline பண்ணிக்கங்க அதை. Mind, words and body. இது மூன்றால தான் நான் வினைகளை ஈட்டுகின்றோம். நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் இது மூன்று மூலமாகத்தான் நாம் ஈட்டுகின்றோம். அடுத்ததாக விநாயகர் துதி. எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்கினாலும் விநாயகர் பெருமானை வழிபட்டு விட்டு தொடங்க வேண்டும். அதிலே பல துதி பாடல்கள் இருக்கின்றன விநாயகருக்கு. அதிலே ஒரு பாடல், இது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருமுறை, முதல் திருமுறை, பதிகம் 123, பாடல் 5, வலிவளம் என்கின்ற ஊரிலே அருளப்பட்ட பதிகம். வருகின்ற 19ஆம் தேதி மலேசிய அடியார்கள் ஐயா சுதேசன் ஐயா, மணி அம்மா அவர்கள் 20 நபர்கள் வருகிறார்கள். இந்த ஆலயத்திற்கு சென்று அவர்கள் தரிசனம் செய்ய போகிறார்கள். ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்தால் அந்த ப்ராப்ளம் இம்மிடியேட்லி சால்வ் ஆகிடும்னு சொல்லி ஒரு பிலீஃப் இருக்கு. ஓகே, ஏன் இந்த பாடலை நம்ம எடுத்திருக்கிறோம்? லார்ட் கணேஷாவுக்கு எவ்வளோ சாங்ஸ் இருக்கு. இந்த பாட்டை ஏன் எடுத்திருக்கிறோம்னா, இந்த பாட்டில் ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கும் தெரியாத, இல்லைனா பல பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை சேஞ்ச் பண்ணி திஸ் இஸ் த ஃபேக்ட் அப்படின்னு ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பாடலை இங்கே வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் விநாயகருக்கு எலிஃபண்ட் ஹெட் இருக்கு, விநாயகருக்கு தலை ஏன் யானை தலை இருக்கு? முருகனுக்கு இருக்கிற மாதிரி மனித தலையே இருந்திருக்கலாமே. ஏன் விநாயகருக்கு மட்டும் யானை தலை இருக்கு என்றால் அதற்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டோரி இருக்கும், மலேசியாவில் என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரியல. அவர் இப்படி இருந்தாராம். அப்புறமா என்ன, அவர் ஒரு பார்வதி அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்துருந்தாங்களாம். யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னாக்க விடாதேன்னு சொன்னாங்களாம். லார்ட் சிவா டிஸ்டர்ப் பண்ணாராம். சிவாவே கணேஷோட இதை கட் பண்ணிட்டாராம். அப்புறமா ஒரு எலிஃபெண்ட்டோட ஹெட்டை கட் பண்ணி இவருக்கு வச்சாங்களாம். இப்படிலாம் ஸ்டோரி இருக்குது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் அந்த ஸ்டோரியெல்லாம் நல் ஸ்டோரி, நில் ஸ்டோரின்னு சொல்லி திஸ் இஸ் த ஃபேக்ட்னு சொல்லியிருக்கிறார். பிடி அதன் உரு உமை கொல. பிடி என்றால் பெண் யானை. பெண் யானைக்கு தமிழ்ல பிடி என்று பெயர். பிடி அதன் உரு உமை கொல. பார்வதி சிவகாமி அவங்க என்ன பண்ணாங்களாம், டக்குன்னு ஒரு பெண் யானையோடைய உடல் தோற்றத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மிகு கரியது வடிகொடு. சிவபெருமான் ஆண் யானையின் தோற்றத்தை எடுத்துக்கொண்டார். கரி என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை. பெண் யானையின் உருவத்தை உமையாள் கொண்டால், ஆண் யானையின் உருவத்தை சிவபெருமான் கொண்டார். தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி. சிவபெருமானை நோக்கிய பயணத்திலே சிவனை அடைய வேண்டும் என்று சிவனை நோக்கிய பயணத்திலே சில இடையூறுகள் வரலாம்.
திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கினேன்னு சொல்வார். அவ்வளோ ஈஸி இல்லை சிவனை வழிபடுவது. விஐபின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்படி அந்த தனது அடி வழிபடும் அவர் இடர், அந்த ஃபாலோயர்ஸுக்கு, அவர்களுடைய பக்தர்களுக்கு, அடியார்களுக்கு ஏதாவது இடர்கள் வறுமையானால் அந்த இடர்களை எல்லாம் நீக்குவதற்காக ஒருவரை உருவாக்குகிறார்கள் உமையாளும் சிவபெருமானும். கடி கணபதி வர அருளினன். அவங்க ஆண் யானை உருவம் எடுக்கிறாங்க, இவர் பெண் யானை உருவம் எடுக்கிறாரு. அடியார்களுடைய இடர்கள் எல்லாம் களைய வேண்டும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன காரியம் செஞ்சாலும் சரி, ஸ்கூல் அட்மிஷன் இருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், வீடு நியூ ஹவுஸ் வார்மிங், கிரக பிரவேசம் பண்ணாலும், எது செஞ்சாலும் கணேசா பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. கணேச வணங்கும் போது அதுக்கப்புறம் எந்த ஒரு இடரும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறார். இப்படி ஒரு தேவை இருக்கிறதுனால சிவபெருமானும் சிவகாமியும் கணேசரை படைக்கிறார்கள் அப்படின்னு திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கிறார். அதனால வேற எந்த கதையும் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் படித்த கதையெல்லாம் போதும் என்று க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிருங்க. திருஞான சம்பந்தரை விட நமக்கு ஒரு சிறந்த ஃபேக்ட் சொல்லக்கூடிய அருளாளர் வேற யாரும் கிடையாது. இதுக்கு நிகர் வேற எதுவும் இல்லை. அதனால இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும், இதுக்கு அப்புறம் நீங்க எங்கேயாவது படித்தாலும், விநாயகருக்கு ஏன் யானை தலை இருக்கு அப்படின்னு படித்தாலும் அதெல்லாம் ஓரமா வச்சிருங்க. இதுதான் காரணம். ஸோ விநாயகரை வணங்கி விட்டோம். அடுத்து முழு முதற் கடவுளாகிய சிவபெருமானுக்கு ஒரு துதி பாடல் பாடுகின்றோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவபெருமானைப் போல ஒரு தெய்வத்தை தேடினாலும் கிடைக்காது. எங்கே வேண்டுமானாலும் தேடலாம். இந்தியாவில் தேடலாம், மலேசியாவில் தேடலாம், ஐரோப்பாவில் தேடலாம், நிலாவில் தேடலாம், சூரியனில் தேடலாம், வேற அண்டங்களில் தேடலாம், வேற பிளானட்ஸ்ல தேடலாம், பிளானட்டுக்கு அந்த பக்கம் தேடலாம், ஸ்டார்ஸ்கள்ல தேடலாம். எங்க தேடினாலும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அட் பார் வித் லார்ட் சிவாவே கிடையாது. அப்போ எபவ் லார்ட் சிவான்னு யாராவது இருக்க முடியுமா? சிவனோடு ஒக்கும் தெய்வமே யாரும் இல்லை. எல்லாமே கீழே தான் இருக்க முடியும். இந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. சிவனுக்கு ஈக்குவல் என்று சொல்லக்கூடிய காட் இந்த அண்டத்திலேயே கிடையாது, இந்த பிரபஞ்சத்துல, இந்த யூனிவர்ஸ்லேயே கிடையாது. ஒக்கும் தெய்வமே இல்லைங்கும் போது சிவனோடு உயர்ந்த தெய்வம் அப்படின்னு யாராவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது அண்டர்ஸ்டுட். திருமூலர் சொல்றார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்வார்கள். எங்க தேடினாலும் கிடையாது, யாரை கம்பேர் பண்ணாலும் கிடையாது. புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி. சிவபெருமானுடைய சடை எப்படி இருக்குமா? பொன்னொளி மின்னுமா. அப்படியே ஒரு ஃபயரோட கலர் இருக்கு இல்லையா, எல்லோ, ரெட்டிஷ் எல்லோ. இந்த ரெட்டிஷ் எல்லோல அவருடைய சடை முடி தாமரையானே. இவ்வளோ பெரிய கடவுள், அதாவது இவனை விட பெரிய ஆள் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை. ஆனால் கடைசி வரியில என்ன இருக்கு? சடை முடி தாமரை ஆனே. அடியார்கள் திருநீர் வைத்து உருத்திராக்கம் அணிந்து நமச்சிவாய 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 என்று கூறி திருமுறைகளை படித்து தேவாரத்தை படித்து இந்த சைவ சித்தாந்தத்தை யார் படிக்கின்றார்களோ அவர்களுடைய நெஞ்ச தாமரையிலே உள்ளே இருக்கின்றான். இவனை தேடி நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப நாசா எல்லா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லையும் என்ன பண்றாங்க? அவரை தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் போகல. வாயேஜர், ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் எல்லாமே தேடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு பிளாக் ஹோல்ன்றாங்க, திடீர்னு மில்கி வேன்றாங்க, திடீர்னு பிளாக் ஹோல் இஸ் ஈட்டிங் சொல்றாங்க, நியூ பிளானட் இஸ் கம்மிங் சொல்றாங்க, ஒன் பிளானட் ஹஸ் வேனிஷ்ட் சொல்றாங்க, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டடியா இதுதான்னு சொல்லல. ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்டவன். அடியார்கள் யாரெல்லாம் அவரை விரும்பி வணங்குகின்றோமோ, அவனுடைய அடையாளங்களை தரிக்கிறோமோ, திருநீரு, உருத்திராக்கம், ஐந்தெழுத்து மந்திரம், நமசிவாய சிவாய நம, உங்களுடைய குருநாதர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். திருமுறைகள், தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தானே. தோத்திரம்னா திருமுறைகள், சாத்திரம்னா இந்த சைவ சித்தாந்த நூல்கள். இது ஐந்தும் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடைய இதய தாமரையிலே அவனே வந்து அமர்ந்து கொள்வான் சொல்ற. தேடி போக வேண்டாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ஆனால் அடியாராக இருந்தால் இங்கே உள்ள உட்கார்ந்துருவார். அப்பர் பெருமான் ஒரு பதிகத்திலே சொல்லுவார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா என் தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன்.
திருவண்ணாமலையிலே திருமாலும் பிரம்மாவும் அடி மூடி தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஆனால் அப்பர் பெருமான் சொல்கின்றார், என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். ஸோ இது திருமூலருடைய திருமந்திரத்தில் சிவபெருமானை பற்றிய துதி. சிவபெருமானுக்கு அடுத்து நமக்கு குருநாதராக இருந்தவர் நந்தி தேவர் இருக்கின்றவர். அவருக்கு ஒரு துதி பாடல் வைத்திருக்கின்றோம். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு, சிவபெருமானுடைய அந்த கைலாய மலையை காக்கின்ற தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி நம்மளுடைய குருநாதர்கள். இப்போ நான் ஆசிரியர், எனக்கு ஐயா கந்தசுவாமி ஐயான்றவங்க ஆசிரியர், அவங்களுக்கு வைத்தியநாதன் ஐயான்றவங்க ஆசிரியர், அவங்களுக்கு 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 அப்படியே ஃபர்ஸ்ட் போனால் நந்தியம்பெருமான் தான் ஆசிரியர். நந்தியம்பெருமானுக்கு யாரும் ஆசிரியர்? சிவபெருமான் ஆசிரியர். அதனால சிவபெருமானை நம்ம கணக்கில் சேர்க்கறது இல்லை, அவரோட லெவல் வேற. அதனால நம்ம கணக்கில் நந்தியம்பெருமான்லேருந்து சேர்க்கிறோம். ஆக நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி அவர் ஃபர்ஸ்ட் குரு, அடுத்து சனத்குமாரர், அடுத்து சத்தியஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி முனிவர், அடுத்தது மெய்கண்டார். அப்படியே அந்த குரு பரம்பரை கீழே வந்துகிட்டே இருக்கு. எப்படி எங்க கிராண்ட் ஃபாதர், அப்புறம் என்னுடைய ஃபாதர், அப்புறம் நான், என்னுடைய சன், என்னுடைய கிராண்ட் சன் அப்படின்னு சொல்ற மாதிரி அது என்ன பயாலஜிக்கல் ஹைரார்கி, என்னுடைய பரம்பரை, உடல் பரம்பரை. அது இப்ப நம்ம பேசுறது ஞான பரம்பரை. அந்த ஞான பரம்பரையிலே அந்த குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகிய நந்தியம்பெருமான் இன்னைக்கு பிரதோஷ காலம். இன்று நந்தியம்பெருமானை பற்றி பேசினால் நினைத்தாலே புண்ணியம். பங்கயம் துளவம் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. அங்கே இவர்கள் எல்லாம் இப்போ ஸ்கூல்ல ஒரு டீச்சர், மலேசியால எப்படின்னு தெரில, கையில ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுக்குவாங்க, வச்சுக்கிட்டு சைலன்ஸ் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க இருக்கிற தேவர்கள்ட்ட எல்லாம், தேவர்கள், திருமால், பிரம்மா எல்லாருக்கும் நந்தியம்பெருமான் கையில ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டு சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அதுபோல பணியை செய்து கொண்டிருக்கின்ற நந்தியம்பெருமானுடைய திருவடியை வணங்குகின்றோம். அடுத்தது சந்தானக்குறவர்கள்ல அகச்சந்தானக்குறவர்கள் என்று இருக்கிறார்கள். நம்முடைய பாடத்துல ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்குறோம், இதுல 4 பேர் கொடுத்துருக்குறோம். இவங்க அகச்சந்தானக்குறவர்கள். அது அருள் குலகன் எழில் கைலை முழுக்காவல் நந்தி பிரான், அவர் ஒரு அகச்சந்தானம். சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, அடுத்ததாக பரஞ்சோதி முனிவர். இவங்களை அகச்சந்தான குறவர்கள் சொல்றோம். புறச்சந்தான குறவர் என்பது இந்த நால்வர்ல நமக்கு இந்த ஞான பரம்பரை. இந்த 4 உங்களுக்கு தெரியும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எல்லாமே மலேசியா இந்து சங்கம் 46 ஆண்டுகளாக பல்வேறு அரிய பெரிய பணிகளை செய்து வருகின்றது. அதுல ஒண்ணு இந்த தேவார போட்டிகள் நடத்துவது. சென்ற முறை நான் மலேசியா வந்திருக்கும் போது யாரு போன் எடுத்தாலும், ஐயா தேவாரம் போட்டி இருக்கு, காம்படிஷன் இருக்கு, இன்னைக்கு வட்டார லெவல்ல இருக்கு, மாநில லெவல்ல இருக்கு, நேஷனல் லெவல்ல இருக்கு, ஐயா தங்க கணேசன் ஐயா இன்னைக்கு பேசுறாங்க, நேஷனல் பிரசிடென்ட் கிட்ட பேசுறோம் அப்படின்னு. இது எல்லாமே இந்த 4 இவர்கள் சமய குறவர்கள் என்று பெயர். இவர்கள் நின்ற நிலையிலே இருப்பார்கள். இவர்கள் சந்தான குறவர்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த குருநாதர். இவர்களை பற்றி தான் நாம் இந்த பாடத்திலே படிக்க போகின்றோம். வேறு பாடம் வரும்போது நம்ம இவங்களை பற்றி படிக்கலாம். இப்போ இதுல ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைதாள் போற்றி. 2 ஆண்டிலேயே இவர் சிவஞானத்தை பெற்றுவிட்டார் மெய்கண்டார். அடுத்தது நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. இவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்ததாக நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. அடுத்தது சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. வரிசையாக குரு மரபுகளை நாம் வணங்கி கொண்டே வருகிறோம். விநாயகரை வணங்கினோம், சிவபெருமானை வணங்கினோம், நந்தியம்பெருமானை வணங்கினோம், அகச்சந்தான குறவர்களை வணங்கினோம், புறச்சந்தான குறவர்களை வணங்கினோம். இப்பொழுது திருவாவடுதுறை ஆதீன முதல் குருநாதர், இப்பொழுது இருக்கின்றவர் 24வது சன்னிதானம். முதல் சன்னிதானம் நமச்சிவாய மூர்த்திகள் என்று பெயர். குரு நமச்சிவாயர். வேண்டியவர்க்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கின்றவர் அவர். எனக்கு கூட அப்படி நடந்தது. ஜஸ்ட் போயிட்டு கீழே அப்படியே லைட் டவுன், அவருக்கு முன்னாடி படுத்துட்டு எனக்கு இது மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் எழுந்திரிச்ச உடனே அது கிடைச்சிருச்சு, ஃபாஸ்ட். அப்படிப்பட்ட நமச்சிவாய மூர்த்திகளுடைய குரு மரபு வாழ்த்து. எகைன் இவர் எங்கிருந்து வர்றாரு? கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான். இந்த மெய்கண்டானுடைய சந்ததி, மெய்கண்டானுடைய சந்ததியில தானே எல்லாமே வருது. இவருடைய சிஷ்யர் இவருடைய ஸ்டூடெண்ட் இவரோட ஸ்டூடெண்ட் இவருடைய ஸ்டூடெண்ட் இவருன்னு அப்படியே நம்ம வரைக்கும் வருது. இதுதான்
குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. குருவை வணங்குகின்றோம். இப்போ ஒரு 3 டெர்மினாலஜி நம்ம படிக்க போறோம். ஒன்று கைலாய பரம்பரை. இந்த பாடலில் நம்ம பார்த்தது, இந்த பாடலின் முதல் வார்த்தை என்ன? கைலாய பரம்பரை. ஃபர்ஸ்ட் நம்ம அது தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம வெளியில போயிட்டு பேசும்போது கைலாய பரம்பரை தெரியல அப்படின்னு சொன்னா யார் உனக்கு சைவ சித்தாந்தம் பட்டம் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. கைலாய பரம்பரை. கைலாயம் என்பது கைலாய மலை. க ஈ போட்டிருக்கோம். சிலர் கை போடுவாங்க, அந்த கை அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. இங்கிலீஷ்ல எழுதும்போது கைலாஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்றோம். கைலாய பரம்பரை. சைவ சித்தாந்தம் என்னும் உன்னதமான ஞானத்தை நமக்கு அருளியது சிவபெருமான் தான். ஏதோ அந்த கைலை அறக்கட்டளையில கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. கைலை மலையில் இருக்கின்ற சிவபெருமான் அங்க இருக்கிற நந்தியம்பெருமானுக்கு கொடுத்தது. சிவனருள் சமயம் சைவம் என்று சிவஞானத்தை போதித்த நம் சைவ பரம்பரை தான் கைலாய பரம்பரை. கைலாய பரம்பரைன்னு எதை சொல்றோம்? இந்த சைவ சித்தாந்த ஞானத்தை நமக்கு போதித்த குருநாதர்களின் ஹைரார்கி, வரிசை கிரமம், அதுதான் கைலாய பரம்பரைன்னு சொல்றோம். ஸ்ரீகண்ட பரமசிவன் முதலில் சிவஞானத்தை கைலாய மலையில் திருநந்தி தேவருக்கு அருளினார். சிவபெருமானுடைய ஒரு 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 தோற்றம். இப்போ வீட்டில் ஒரு பெண்மணி குழந்தைக்கு அம்மா, கணவனுக்கு மனைவி, பெற்றோருக்கு பிள்ளை, அப்படி எப்படி ரோல் மாறிக்கிட்டே இருக்காங்க, மல்டி ரோல். அதுபோல சிவமாகிய ஒன்று இந்த உயிர்களுக்காக பல ஆக்டிங் பண்ணுவார். அதில் ஒரு ரோல் அவர் எடுத்திருக்கிறது ஸ்ரீகண்ட பரமசிவன். அதை அண்டர்லைன் பண்ணிக்க. ஸ்ரீகண்ட பரமசிவம் அந்த அந்த தோற்றத்தை கொண்டு அவர் நந்தியம்பெருமானுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லித்தரப்போறார். நந்தி கமான், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று சொல்லித்தரப்போறேன். இதெல்லாம் ரொம்ப அவசியம். இந்த உயிர்களுக்கு இது போய் சேரணும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாக இருந்தாலும், அண்டார்டிகாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் இது போய் சேரணும். தட் இஸ் யுவர் ஜாப். கேர்ஃபுல்லாக கேட்டுக்க, நீ முதல்ல ஒழுங்காக புரிஞ்சுக்க, அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு என்று நந்தியம்பெருமானுக்கு இதை சிவபெருமானே அருளினார். அந்த அருள் செய்கிற ஒரு நிலையை இப்போ நம்ம இங்கே ஸ்ரீகண்ட பரமசிவன் சொல்றோம். மோஸ்ட்லி நம்ம தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம், பார்த்துருப்பீங்கல்ல. கல்லால நிழலின் கீழ் தட்சிணாமூர்த்தி உருவத்தில இருந்து 4 உபதேசம் செய்தார் சொல்லுவோம். அதுபோல அவருக்கு பல மேனிகள் இருக்கின்றன. அதுல இந்த ஸ்ரீகண்ட பரமசிவனாக இருந்து நந்தியம்பெருமானுக்கு இவர் சொல்றார். நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு சொல்றார். சனத்குமாரர் சத்தியஞான தரிசினி பரஞ்சோதி முனிவருக்கு சொல்றார். இதுதான் கைலாய மலையில இருக்கிற பரம்பரை. இப்போ நம்ம சொன்ன 4 பேரும் 5 பேருமே இங்கே நம்ம மலேசியாலேயோ தமிழ்நாட்டிலேயோ கிடையாது. இவங்கெல்லாம் கைலாயத்தை பேஸ் பண்ணோம். நீங்க எப்படி மலேசியா இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், அது போல அவங்க கைலாயத்தில் இருக்கிறவங்க. அதனால இவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். அகம் என்றால் இன்சைடு, மறைந்த நிலையில். கைலாயத்தில் இருக்கிறது நமக்கு ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாது. இங்கே உள்ள டீட்டெயிலே நமக்கு தெரியல. கைலாயத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அருளாளர்களுடைய வாக்கை வச்சு நம்ம சொல்றோம். ஸோ இவர்களுக்கெல்லாம் அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். அதுக்கு முன்னால சந்தான குறவர்னா என்னன்னு பார்த்துருவோம். முதல்ல இப்போ கைலாய பரம்பரைனா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். கைலாய மலையிலே சிவபெருமான் இந்த ஞானத்தை போதித்து 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 வந்த அந்த பரம்பரை, அதுதான் கைலாய பரம்பரைன்னு சொல்றோம். சந்தான குறவர்கள்னா யாரு அப்படின்னா சைவ சமயத்தின் அன்பு பக்தி நெறியை வளர்த்த நாயன்மார்கள் போன்று அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்கள் இவர்கள். இறைவனை அன்பால் அடைவது, பக்தியால் அடைவது, ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, பதிகங்களை பாடுவது, இந்த நெறிமுறையை நமக்கு காட்டியவர்கள், திருமுறையை அருளியவர்கள். இவர்களுக்கு பெயர் சமய குறவர்கள் என்று பெயர், அல்லது நாயன்மார்கள் என்று சொல்வார்கள். அதே போல ஞான நெறியை வளர்த்தவர்கள், சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற 14 நூல்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கின்றவர்களை நம்ம என்ன சொல்றோம்? சமய சந்தான ஆச்சாரியார்கள் அல்லது சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்றோம். குறவர் சின்ன ரா போடணும், ஸ்மால் ரா அப்படின்னா குருன்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஆசிரியர்னு அர்த்தம். இவங்களை சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ 2 முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க சமய குறவர்கள், இவங்களுக்கும் 4 தான் பெயர். இவங்களும் 4 தான் பெயர். இவங்க சந்தான குறவர்கள். இவங்க சரியை கிரியை யோகம் இந்த நிலையில இருக்கிறவங்க. இவங்க ஞான நிலையை சொல்லித்தர்றவங்க. ஸோ அதனால
இதுலையும் 4 அதுலையும் 4. இவர்கள் சமயக்குறவர்கள், அவர்கள் சந்தானக்குறவர்கள். சமயக்குறவர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, யாருமே உட்காரல, எவ்ரிபடி ஸ்டாண்டிங். இதுல யாருமே நிக்கல, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடி 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 பாடி 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 அங்கே எல்லாம் தேடி 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 கடைசியா இங்கேதான் இருக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து தெரிதல், சிந்தித்தல், தெளிதல், இதெல்லாம் இங்கேயே நடக்கிறது, ஓடிக்கிட்டே நடக்கிறது கிடையாது. தெளிதல், அதையே நாம் வாழ்க்கையாக மாற்றி நிட்டை கூடுதல். அதனால அவங்கெல்லாம் அமர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். இப்போ இந்த சந்தான குறவர்கள்ல கைலாய பரம்பரையில இருந்த முதல் 4 பேரை அகச்சந்தான குறவர்னு சொல்றோம். இந்த பூலோகத்துல பிறந்து, இப்போ நந்தியம்பெருமானுக்கு அப்பா அம்மா யாரு நமக்கு தெரியாது, சனத்குமார் அவருடைய பெற்றோர் என்ன, அவங்களுடைய ஐடி கார்டு ஐசி நம்பர் என்ன நமக்கு தெரியாது, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால அவங்கள அகம். இவர்கள் எல்லாம் புறம், நம்ம ஊர்ல பிறந்தவங்க. இவங்களுடைய ஃபாதர் யாரு, மதர் யாரு, இவங்களுடைய ஐடி கார்டு நம்பர் என்ன, இவங்களுடைய வேற ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, இவங்களுடைய பெயர் என்ன, எங்கே பிறந்தார்கள், என்று பிறந்தார்கள், என்று அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால இவர்களை புறச்சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்றோம். மொத்தம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, திரும்ப எழுதிக்கங்க. 4 டேர்ம் புதுசா இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று கைலாய பரம்பரை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கைலாய மலையில சிவபெருமானே ஸ்ரீகண்ட பரமசிவராக, தட்சிணாமூர்த்தியாகங்கிற மாதிரி ஸ்ரீகண்ட பரமசிவராக இருந்து இன்று நான் நடத்துகின்ற பாடத்தை அவர் நடத்தினார். அப்படியே வந்த குருநாதர்கள், இதைத்தான் கைலாய பரம்பரைன்னு சொல்றோம். அந்த கைலாய பரம்பரையை நம்ம டிவைட் பண்ணோம்னா, கைலாயத்தில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு வந்து அகச்சந்தானம்னு பேரு. இங்க நம்ம மண்ணுலகிலே தமிழ்நாட்டிலே, இங்க தென் தமிழ்நாடு, தென்னாடுடைய சிவனையை போற்றி இங்கே பிறந்தவர்களுக்கு புறச்சந்தான குறவர்கள் என்று பெயர். அகம் புறம் 2 பார்த்துட்டோம். அடுத்தது சந்தான குறவர்கள் என்பது இந்த ஞான நெறியை போதிக்கின்றவர்கள். சமய குறவர்கள் என்பவர்கள் நம்முடைய அன்பு பக்தி நெறியை போதித்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஃபர்ஸ்ட் இருக்கிற குழந்தை, ஃபர்ஸ்ட் இருக்கிறது சின்ன குழந்தை, 2.5 years ஏஜ். இதுலயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது குழந்தை தான், 2.5 3 years ஏஜ். பின்னாடி வர்றவங்கலாம் சீனியர். அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னதை கொஞ்சம் குயிக்காக நான் இங்கிலீஷில் ரீட் அவுட் பண்ணிடுறேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. விநாயகர் துதி, நான் உங்களுக்கு துதி பாடல்களை படிக்க வேண்டாம், தமிழில் படித்தாலும் இங்கிலீஷில் படித்தாலும் ஒன்று தான். துதி பாடல்கள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கைலாய பரம்பரை, அதை நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன்னா, இட்ஸ் லார்ட் சிவா ஹூ ஹஸ் பிளஸ்ட் அஸ் வித் த சுப்ரீம் விஸ்டம் நோன் அஸ் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தத்தை முதலில் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்திலே உயிர்களுக்கு கொடுத்தது யார் என்றால் வேற யாரும் கிடையாது. லோயர் லெவல் பர்சன் கிடையாது, மிடில் ஸ்கூல் டீச்சர், எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் கிடையாது. டைரக்ட் த பெஸ்ட் டீச்சர், த ஃபர்ஸ்ட் டீச்சர் சிவபெருமான். இப்படி ஒரு பாடத்தை நம்ம இவ்வளவு நாள் படிக்காம இருந்ததே தவறு. சிவபெருமானே எழுதி சிவபெருமானே டீச் பண்ண பாடம். அதை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஹவு பிளஸ்ட் வி ஆர். இதை விட வேற என்ன வேணும்? இந்த பிறவியை கொடுத்து, இந்த பிறவியில அவர் எழுதின பாடத்தை கொடுத்து, அவர் நடத்தின பாடத்தை இப்ப நம்ம நடத்த சொல்லி படிக்க வச்சிருக்காருன்னா இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு ஏன் சும்மா பெக்கிங் மைண்ட் செட்டோட இருக்கணும்? நம்ம பியூட்டிஃபுல் மைண்ட் செட். ஹவ் ஆர் யூ? பியூட்டிஃபுல். ஹவ் ஆர் யூ? ஓகே. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? சிவபெருமானுடைய பாடத்தை நாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இனிமே பெக்கிங் மைண்ட் செட்ல இருந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வரோம். என்ன இல்லை நமக்கு, என்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, என்ன இல்லாதது அப்புறம் பார்ப்போம். திருக்குறள் ஒன்று இருக்கிறது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை. இப்ப நான் நல்லவரா கெட்டவரா? கைலை துரைசாமி இஸ் ஏ குட் பர்சன், பேட் பர்சன். குணம் நாடி அவரோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, குற்றம் நாடி அவருடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அவற்றுள் மிகை நாடி எது அதிகமா இருக்கோ அப்படி பேர் வச்சுக்கோங்க. 5-6 ஏரியாஸ் வெரி குட் பர்சன், 1 or 2 வீக்னஸ் இருக்கு, ஓகே என்ன சொல்லலாம்? குட் பர்சன் சொல்லலாம். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல இங்கே நாம் படிக்கின்றவர்கள் இந்த நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பிளஸ் இருக்கு அதை நம்ம பேப்பர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் மனிதனா பிறந்திருக்கிறோம்,
அப்புறம் கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் நமக்கு வேலை செய்யுது. அதுக்கப்புறம் சிவபெருமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் குரோர்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு தெரியாது. there is a god called Lord Shiva அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்கு. feel proud. இதுவே ஒரு gift தான். வேற என்ன gift வேணும்? It's Lord Shiva who has bestowed us with the supreme wisdom. There is no other supreme wisdom. ஏரோநாட்டிக்ஸ், பயோமெட்ரிக்ஸ், பயாலஜி அதெல்லாம் சுப்ரீம் விஸ்டம் கிடையாது. சுப்ரீம் விஸ்டம்னா சிவபெருமான் அதை நடத்தியிருப்பார். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ சுப்ரீம் விஸ்டம். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி அப்படின்னு அதை நடத்தியிருப்பார் அவர். அந்த இடத்துல சைவ சித்தாந்தம், கதி பசு பாசம் அது நடத்தியிருக்கார். ஸோ திஸ் இஸ் அ சுப்ரீம் விஸ்டம். Lord Shiva's benevolence, Saivaism and its tenets are always taught by the Saivite lineage, and Saivite lineage is from Kailaya Parambarai. Lord Shiva bestowed the Saivite wisdom to Tirunandi Devar. நான் சொல்லியிருக்கேன், அவர் சிவபெருமான் கொடுத்தது திருநந்தி தேவருக்கு. திருநந்தி தேவர் blessed it to சனத்குமார், சனத்குமார் டு சத்தியஞான தரிசனிகள், சத்தியஞான தரிசனிகள் டு பரஞ்சோதி முனிவர். இதுதான் கைலாய பரம்பரை. அதுல சந்தான குறவர்கள் என்றால் இந்த ஞான நெறியை வளர்த்த குறவர்களை நாம் சந்தான குறவர்கள் என்று சொல்லுகின்றோம். அதில் 4 பேரை அகம் என்று சொல்லுகின்றோம். அவர் கைலையைச் சேர்ந்தவர்கள். யாரு? நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி. இவங்க அகம், இன்சைட், கைலை. புறச்சந்தான குறவர்கள் நமக்கு மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தம், அடுத்தது உமாபதி சிவம். அவ்வளவுதான் புறச்சந்தான குறவர். வேற ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ திருமுறைகள் 12 இருக்கு. அதுபோல சைவ சித்தாந்த நூல்களை மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்றோம். சைவ சித்தாந்த நூல்களுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மெய்கண்ட சாத்திரங்கள்னு பேர். தர்மபுராதீனத்தில் இந்த நூலுக்கு பெயர் மெய்கண்ட சாத்திரம். இது உள்ள சிவஞான போதம் இருக்கு, உண்மை விளக்கம் இருக்கு, திருக்கலிற்றுப்படியார் இருக்கு, 20 இருக்கு, 14 டிஃப்ரெண்ட் நூல் இதுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பெயர் மெய்கண்ட சாத்திரங்கள். மெய் என்றால் ட்ரூத். ட்ரூத், the சாத்திரங்கள் which reveals the truth, ever changing truth. ட்ரூத்னா என்ன? எவர் சேஞ்சிங் தான் ட்ரூத். ட்ரூத்னாலே எவர் சேஞ்சிங் தானே. ஆக எவர் சேஞ்சிங் ட்ரூத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் 14 நூல்கள் இருக்கின்றன. அது 1 2 3 4 போட்டுக்குங்க. திரு உந்தியார் என்று ஒரு நூல் இருக்கின்றது. இதை நமக்கு அருளியவர் திருவியலூர் என்ற ஒரு ஊரை சேர்ந்தவர். இப்போ நம்ம பல மாநிலங்கள் சொல்கிறோமே மலேசியாவில், அதுபோல் இங்கே தமிழ்நாட்டிலே திருவியலூர் என்ற ஒரு ஊரிலே அவதாரம் செய்த உய்ய வந்த தேவநாயனார், இவர் திருவியலூரை சேர்ந்தவர். இவர் அருளிய நூலின் பெயர் திரு உந்தியார். இந்த இவ்வளவு பெரிய சாத்திர நூல்களிலே அதுவும் இருக்கிறது, திரு உந்தியார் இருக்கிறது. அடுத்தது திருக்கடவூர் என்கின்ற ஊர். உங்களுக்கு தெரியும், அது சிவபெருமான் வந்து திருக்கடவூரில் தானே அந்த யமனை இது செஞ்சார், வதம் செஞ்சார். மார்க்கண்டேயர் என்றும் 16 மார்க்கண்டேயரை போய் பிடிக்க போகும்போது யமதர்மன் வந்து சிவலிங்கத்து மேலேயும் அந்த கயிறை போட்டுடுறாரு. உடனே சிவபெருமான் வந்து யமதர்மனை உதைக்கிறார், காலால் உதைக்கிறார். அடியார்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். தன்னுடைய அடியவனை தவறாக இழுக்கிறான் என்பதால் காலால் உதைத்தார். காலனை காலால் உதைத்தல் பாடி திருவாசகத்தில் கூட வருகிறது. ஸோ அந்த ஊருக்கு பெயர் திருக்கடவூர். நிறைய திருமண தம்பதிகள் நீண்ட காலம் ஆயுள் வேண்டும் என்றால் அங்கே போய் மீண்டும் திருமணம் செய்வது தமிழ்நாட்டிலே வழக்கம். 60வது வயது அகவை எட்டும் பொழுது 60ஆம் கல்யாணம் என்று சொல்வார்கள். 60வது வயது திருமணம் அந்த ஊரிலே போய் செய்வார்கள். 80இல் செய்வார்கள், 90இல் செய்வார்கள், 100இல் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஊர். அந்த நூலின் பெயர் திருக்களிற்றுப்படியார் என்பது. இவர்கள் இருவரும் மெய்கண்டார் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியவர்கள், காலத்தால் முந்தியவர்கள். அதுக்கப்புறம் தான் மெய்கண்டார் வர்றார். மெய்கண்டார் அருளிய நூலின் பெயர் சிவஞான போதம். எழுதிக்க, சிவஞான போதம். முதல்ல நம்ம குரூப்புக்கு சிவஞான போதம்னு ஒரு டைட்டில் வச்சிருந்தோம். அதை பற்றி மட்டும் நடத்தலாம் என்று சொல்லி
அது பத்தாது, எல்லாத்தையும் நம்ம சொல்லணுங்கிறதுனால பொதுவாக மாற்றிவிட்டோம். சிவஞான போதம் இதை அருளியவர் மெய்கண்ட தேவ நாயனார் அல்லது மெய்கண்டார், எல்லாமே ஒண்ணுதான். அடுத்ததாக சிவஞான சித்தியார் என்கின்ற நூல், இதை அருளியவர் அவருடைய சீடராகிய அருள் நந்தி சிவாச்சாரியார். இப்போ மெய்கண்டாருடைய நூல் வந்து ஒரு மெய்கண்டார், சிவஞான போதம் அருளியவர் மெய்கண்டார். அடுத்தது சிவஞான சித்தியார் இருபாய் 20, அந்த 2 நூல்களை அருளியவர் அருள் நந்தி சிவாச்சாரியார். 2 நூல்கள், இவர் ஒரு நூல், இவர் 2 நூல். அடுத்ததாக மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் எழுதவில்லை, கிடைக்கவில்லை, இல்லை. மறைஞான சம்பந்தருக்கு நூல் இல்லை. அதுக்கு அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூலை திருவதிகை மணவாசம் கடந்தார், அவர் வந்து நம்ம மெய்கண்டார் கூட அருள்நந்தி சிவாச்சாரியாரோட சேர்ந்து படித்த இன்னொரு மாணவர், அவர் எழுதிய நூலின் பெயர் உண்மை விளக்கம். மீதி 8 நூல்களை அருளியவர் உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று படிக்கிறோம் இல்லையா, தில்லைவாழ் அந்தணர்களின் தலைவராக இருந்தவர் இவர் உமாபதி சிவாச்சாரியார். ஆக மொத்தம் 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. இதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆனால் பெயரளவில் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவுந்தியார், திருக்கலிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபாய் 20, உண்மை விளக்கம், சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, நெஞ்சு விடுத்தூது, சங்கற்ப நிராகரணம். நூல்களிலே 14. ஆசிரியர்களிலே திருவியலூர் உய்யவந்த தேவர், திருக்கடவூர் உய்யவந்த தேவர், மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், மணவாசகம் கடந்தார், உமாபதி சிவாச்சாரியார். 6 குறித்து கொள்ளும். 6 ஆசிரியர்கள் இணைந்து 14 நூல்களை அருளியிருக்கிறார்கள். இது சைவ சித்தாந்தம், சாத்திர நூல்கள். திருமுறைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். 27 ஆசிரியர்கள் சேர்ந்து 12 திருமுறை வழங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுல முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர், திருமுறை 1, 2, 3, திருமுறை 4, 5, 6, திருமுறை 7, திருமுறை 8, திருமுறை 9, 9 ஆசிரியர்கள், திருமுறை 10 திருமூலர், திருமுறை 11 12 ஆசிரியர்கள், திருமுறை 12 ஒரே பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான். ஆக 27 ஆசிரியர்கள் சேர்ந்து 12 நூல்கள். இங்கே 6 ஆசிரியர்கள் சேர்ந்து 14 நூல்கள். இது ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம படிக்கிறது வந்து இப்போ நம்ம இதை படிக்கிறோமா அதை படிக்கிறோமா இல்லை, இதில் உள்ளது எல்லாத்துல உள்ளதையும் அடிப்படை கருத்துக்கள், இதில் உள்ள எல்லாத்தையும் அப்படியே நம்ம படிக்கல. எப்படி படிக்க முடியும்? அது மாதிரி சும்மா 1.5 hours செஷன், அது மாதிரி 15 செஷன்ஸில் நம்ம இதை படிச்சிட முடியுமா? 14 நூலை 15 செஷனில் படிக்க முடியுமா? அதில் என்ன சொல்கிறாங்க, பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, இன் பிரின்சிபிள் என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, அதுதான் நம்ம இந்த சைவ சித்தாந்த சுடரில் படிக்கிறோம். மேற்கண்ட சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்களுள் தலை சிறந்ததாக கருதப்படுவது மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம் ஆகும். இப்ப நூலின் வரிசையில் இது 3வது நூல். ஆனா முன்னாடி இருக்கிற 2 விட இதுதான் முதன்மையா போகுது. காலத்தாலும் பிந்தியது, வரிசையிலும் பிந்தியது. ஆனால் ஆசிரியர்கள் இதை வைக்கும் பொழுது சிவஞான போதத்தை முன்வைத்து மற்றதெல்லாம் பின் வைக்கிறார்கள். அதே போல திருமுறைகளிலே நமக்கு தெரியும், திருஞான சம்பந்த பெருமானின் திருமுறையை முதல் திருமுறையாக வைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய காரைக்கால் அம்மையாருடைய திருமுறைகள் எல்லாம் அது 11ஆம் திருமுறையில் இருக்கு. திருஞான சம்பந்தர் பெருமான் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அப்போ சீனியாரிட்டி வைஸ் வைக்கணும் அப்படின்னா காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்தை தான் முதல் திருமுறையில வச்சிருக்கணும். இதெல்லாம் இந்த தொகுக்கின்ற ஞான ஆசிரியர்கள் சில காரணங்களால் அப்படி செய்வார்கள். அதுபோல எப்படி காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்தை முன்னால் வைக்காமல் காரைக்கால் அம்மையார் பதிகத்தை பின்னாடி 11வது திருமுறையில கொண்டு போய் வச்சுட்டு திருஞான சம்பந்தரின் திருமுறையை முதலில் வைத்தார்களோ, அதே போல இங்கே திருக்கடவூர் உய்யவந்த நாயனார், திருவியலூர் உய்யவந்த நாயனாருடைய நூல்கள் பழசாக இருந்தாலும் அதை எடுத்து பின்னாடி வச்சுட்டு மெய்கண்டாருடைய
சிவஞான போதத்தை முன்னே வைத்து இதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் பெரியவர்கள். சரி, மெய்ஞானமானது மேற்கண்ட சந்தானக்குறவர்கள் வழியாக நம்மை வந்து அடைந்தது. ஞானத்தை அருளிய இந்த ஞான பரம்பரையைத்தான் கைலாய பரம்பரை என்று பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள். கைலாயத்தில் ஸ்ரீகண்ட பரமசிவனால் அருளப்பட்ட சிவஞானம் மெய்கண்டார் வாயிலாக நமக்கு சிவஞான போதமாக கிடைத்துள்ளது. எனில் மேன்மை பொருந்திய சிவஞான போதத்தை நாம் படிப்பதால் நாம் சிவபெருமானுக்கு எவ்வளவு நெருக்கமாக வந்துவிட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை விட இந்த லைஃப்ல வேற என்ன வேணும்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரே முழு முதல் கடவுளுக்கு அருகிலே நாம் வருகிறோம், வந்து கொண்டே இருக்கிறோம். எவ்ரி ஸ்டெப், எவ்ரி கிளாஸ், எவ்ரி ரீடிங், எவ்ரி எக்ஸாம் நம்ம கிட்ட பக்கத்துல நெருங்கி வந்து இதை விட அவர் க்ளோஸா வர்றோங்கிறத விட இதை விட வேற எது லைஃப்ல முக்கியம் சொல்லுங்க? வேற எது முக்கியம்? நான் என்ன எவ்வளவு ஜுவல்ஸ் போட்டுக்கிறேன் அது ரொம்ப முக்கியமா? ரிங் போட்டிருக்கேனா, செயின் போட்டிருக்கேனா, அது முக்கியமா? எது முக்கியம்? அது தேவைதான், ஓகே, உலகியல்ல நமக்கு தேவை, சொசைட்டியில் அது தேவைப்படுது. பட் சொசைட்டிக்கு அப்புறம் என்ன தேவை? சொசைட்டிக்கு பேங்கிள்ஸ் தேவை, சொசைட்டிக்கு அப்புறம், சொசைட்டிக்கு முன்னால, சொசைட்டிக்கு பின்னால சிவபெருமான் தேவை நமக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானோட நெருக்கமாக நாம் வந்து விட்டோம். 600 மாணவர்கள் 700 மாணவர்கள் பதிவு செய்து படிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு நெருக்கமாக வந்து விட்டீர்கள். நமது முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் பல நூற்றாண்டுகளாக தவம் இருந்து பெற்ற ஞானத்தை இவ்வளோ எளிமையா இப்ப நம்ம படிக்கிறோமே, மெய்கண்டாரா அதெல்லாம் சொல்றோமே, ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி எல்லாம் கிடையாது. ஒன்லி ஆதீனங்கள்ல மட்டும்தான் அந்த நாலேஜ் இருக்கும். இந்த நூல்லாம் இப்படி தருமபுர ஆதீனம் இந்த மாதிரி ஒரு நூலை அவங்கெல்லாம் வெளியிடவே இல்லை. இந்த எப்போ வெளியிட்டிருப்பாங்க? மேபி 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 2014 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 10 இயர்ஸ் பேக். அதுக்கு முன்னாலெல்லாம் இப்படி பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் குருகுலம் என்று சொல்வார்கள். குருநாதருக்கு கீழே இருந்து ஒரு 4-5 மாணவர்கள் 50 மாணவர்கள் அதிகபட்சம் படிப்பார்கள். இது மாதிரி நான் இந்தியாவில் உட்காந்துட்டு நீங்கள் மலேசியாவில் இருந்துக்கிட்டு 500 மாணவர்கள் படிக்கிற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நம்மளுடைய டீச்சிங் மெத்தடும் அடாப்ட் ஆகிருக்கு. இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம், அதாவது சிவபெருமான், இந்த சார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, பேஜ் 5ல் இருக்கேன். சிவபெருமான் நந்தி தேவருக்கு உபதேசம் செய்து அவர் சனத்குமாரருக்கும் அவர் சத்தியஞான தரிசனிகளுக்கும் பரஞ்சோதியாருக்கும் மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார், இப்படி மிகப்பெரிய அருள் ஞான பரம்பரை. நம்ம என்ன பரம்பரையை பெருசா நினைச்சிட்டு இருக்கோம்? என்னுடைய ஃபாதர் துரைசாமி சன் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆக்சுவலா அது உடல் பரம்பரை. நம்ம ஃபாதர் இருக்காங்க, சம் பீப்புளுக்கு கிராண்ட் ஃபாதர் இருக்காரு, சிலருக்கு கிராண்ட் ஃபாதர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த ஞான பரம்பரையிலே நமக்கும் வந்துருச்சு பேரு. தட் இஸ் த அச்சீவ்மெண்ட். சிவபெருமான், நந்திதேவர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல கடைசியாக இப்ப நம்ம பேரையும் பதிவு பண்ணிட்டோம், சைவ சித்தாந்த சுடர். So we have become part of their family. Which family? Not ordinary family. The universe number 1 family, ஞான ஃபேமிலி. அதில் நம்ம ஒரு மெம்பராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்போ இந்த மெய்கண்டாரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். மெய்கண்டார் என்கின்றவர் 13ஆம் நூற்றாண்டின், பக்கம் 6ல் இருக்கேன்னா தமிழில், 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், அதாவது 13th century, 1300 சம்திங், 1310 அந்த மாதிரி early 13th century, கடலூர் என்கின்ற, தமிழ்நாட்டிலே கடலூர் என்கின்ற மாவட்டம் இருக்கிறது. சிதம்பரம், தில்லை அந்த மாவட்டத்தை சேர்ந்தது தான். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகடம் என்ற ஊரில் அச்சுத கலப்பாளர், இப்போ நம்ம பேசுகிற ஸ்டோரி எல்லாம் இப்போ நம்ம 21st century இருக்கோம், 2024. இது நடந்தது 1324 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 700 years பேக் நம்ம படிக்கிற ஸ்டோரி எப்போ நடந்தது? 700 years பேக் நடந்த ஸ்டோரியை இப்போ நம்ம படிக்கிறோம். பெண்ணாகடம் என்ற ஊரில், பெண்ணாகடம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே அச்சுத கலப்பாளர் மற்றும் மங்களாம்பிகை என்ற சிவனடியார் தம்பதியருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு கப்பிள் இருக்காங்க, மேரிட் கப்பிள்.
அவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் அவங்களுக்கு பேபி இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குருநாதர்கிட்ட போய் கேட்குறாங்க. அது நார்மல் தானே. அது நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னா நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்போம். ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்ச சிவாச்சாரியார்ட்டையோ இல்லை யாராவது ஒரு டீச்சர்கிட்ட போய் கேட்போம். எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்போம். அதுபோல் மெய்கண்டாருடைய பேரண்ட்ஸ் அச்சுத கலப்பாளர் மங்களாம்பிகை இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, 2வது குருநாதர் இங்கே இருக்காரு, இவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இவர் தான் அவங்களுக்கு குருநாதர், அந்த ஃபேமிலிக்கு குருவாக இருந்தவர் இங்கே இருக்கிற அருள்நந்தி சிவாச்சாரியார். இவருக்கு பேர் சகல ஆகம பண்டிதர்னு பேர். அவருக்கு தெரியாத சமயமே கிடையாது. அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சமயம் இருந்தாலும் அத்தனை சமயங்களும் என்ன சொல்லுது, அதில் என்ன குறை இருக்குது, அதெல்லாம் சைவ சமயத்திலே எப்படி உயர்வாக இருக்குன்னு சொல்கிறவர் சகல ஆகம பண்டிதர். இவரை அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நூல் சாற்றி பார்த்தல்னு சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தேவார நூலையும் எடுக்கிறார். இது தேவார நூல்னு வச்சுக்கோங்க. தேவார நூல்னா புத்தக நூல், இதுவும் நூல் தான், த்ரெட். ஸோ இதை சும்மா எப்படி நூல் சாத்துறது என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்துல அப்படி இன்சர்ட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அப்படி இன்சர்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் என்ன பதிகம் அதில் வருதோ அந்த இடத்துல, பியூர்லி பை நமக்கு லக்கு, ஃபார் காட் இட்ஸ் அ ப்ரீ ரிட்டர்ன் திங். ஸோ அப்படி அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அந்த தளம் எது அப்படிங்கிறத பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு, குழந்தை பிறக்க வேண்டும் திருவெண்காடு அப்படிங்கிற அந்த தளத்தின் பெயர் திருவெண்காடு, அந்த பதிகம் கிடைக்கிறது. உடனே அவர் அருள்நந்தி சிவாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த தளத்துக்கு போங்க, அங்கே இது மாதிரி முக்குளம்னு 3 குளங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் நீராடுங்க, அங்கேயே பூங்காவனம் இருக்கிறது, பூக்களை பறிங்க, இறைவனுக்கு எப்போதும் இந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை பாடி பாடி நீங்கள் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார். எஸ் அட்வைசர் கைடன்ஸ் பண்ணியிருக்கார். அப்படி பண்ண பின்னாடி இவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள் அவங்க போயிட்டு அந்த ஊரில் தங்கி பெருமானை வழிபட்டு தினந்தோறும் இந்த பாடலை பாடிக்கிட்டே வர்றாங்க. அப்புறமா இறைவன் அவங்களுக்கு அருள் செஞ்சு ஒரு குழந்தையை கொடுத்துட்றாரு. இந்த பதிகத்தில் நம்பிக்கை வச்சு பாடினதுனால குழந்தையை கொடுக்குறாரு. இந்த பதிகத்தை நம்பாம டாக்டர் ஹஸ் டோல்டு நோ சான்ஸ் சொல்லிட்டாரு, சும்மா இந்த பாட்டை படித்தா குழந்தை பிறந்துருமா அப்படின்லாம் நம்ம பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக பேசணும் அப்படின்னா பிறக்காது. How much you believe, that much it happens. நமக்கு பிலீஃப் இல்லைங்கும்போது எப்படி நமக்கு நடக்கும்? நம்ம இப்போ ஒரு ஸ்டோன் தான் நம்ம கோவிலில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்டோனை லார்ட் சிவலிங்கா அப்படின்னு நினச்சி நம்ம சிவாவா நினச்சி கும்புறதுனால சிவா இருக்கிறாரு. நம்ம அது ஸ்டோன் நினச்சா ஸ்டோன் தான். ஹவ் யூ சி, தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, இதை நம்பிக்கை வைத்து இந்த பதிகத்தை போய் அவங்க பாட 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 அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த ஆண் குழந்தை அந்த சுவாமியோடைய பெயர், அங்கே இருக்கிற சுவாமியோடைய பெயர் சுவேதவன பெருமாள்னு பேர், தர்பாராணீஸ்வரர் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. வனம்னா காடுகள், சுவேதவன பெருமாள் என்று பெயர் சுவாமியோடைய பெயர். அம்பாளுடைய பெயர் அருமையான பெயர், கருக்காத்த நாயகி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த தலத்தோட பதிகத்தை நம்ம விரும்பி பாட வேண்டும். இப்போ அந்த குழந்தை இந்த இறைவன் அருளால் ஒரு குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு சுவேதவன பெருமாள் அப்படின்னே சாமியோடைய பெயரை வச்சு வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்ணாகடம் அப்படிங்கிறது இவங்க இந்த கப்பல் இருக்கிற இடம், அந்த மெட்டர்னல் ஃபாதர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தாத்தா வீடு திருவெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். திருவெண்காடு அப்படிங்கிறது வேற, அந்த தளத்தில் போய் வழிபட்டது. இப்போ நம்ம பேசுறது திருவெண்ணெய் நல்லூர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட தலம். அங்கே இந்த திருவெண்ணெய் நல்லூரில் இந்த குழந்தை வீட்டு வாசலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பரஞ்சோதி முனிவர் யார், அந்த அகச்சந்தான குறவர்கள், அதாவது
நந்தியம்பெருமான், அடுத்தது சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, அதுக்கு அடுத்தது பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் கைலாய மலையிலிருந்து அகத்திய முனிவரை பார்க்கறதுக்கு எங்க அகத்திய மலைக்கு ஃப்ளைட்டில் வர்றார். மலேசியா ஏர்லைன்ஸ் மாதிரி அவங்களுடைய விமானத்தில் அவர் போகும்போது இந்த திருவெண்ணைநல்லூரை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு சம் சிக்னல்ஸ் கிடைக்குது. கீழே ஃப்ளைட் போக மாட்டேங்குது. அப்படியே அந்த சேரியாட் கீழே இறங்குது. கீழே இறங்கி பார்த்தா அங்கே அருள் குழந்தை ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக என்ன சொல்கிறது, தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தேஜஸோட ஒரு குழந்தை நிற்கிது. அப்போது அவங்களாம் அருளாளர்கள் தானே, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம். பார்த்துட்டு இந்த குழந்தை முழு ஆன்ம பக்குவத்தோடு இந்த குழந்தை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு உபதேசம் செஞ்சு அதுக்கு அந்த மந்திரத்தை ஓதி பேரும் சேஞ்ச் பண்ணுறார். முன்னாடி அந்த குழந்தைக்கு இருந்தது ஸ்வேதவன பெருமாள், இப்போ அவர் மாற்றி அமைத்திருக்கிற பெயர் மெய்கண்டார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார். நார்மலாக உயர்ந்த லெவல் தீக்கை கொடுக்கும்போது பெயர் சேஞ்ச் பண்ணுவாங்க. குருநாதர் வந்து தீக்கா நாமம் என்று சொல்வார்கள், தீட்சா நாமம். அந்த தீட்சையை வழங்கும் போது நாமம் ஒன்று முழு சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று சேர்த்துக்க சொல்லுவாங்க. தத்புருஷ துரைசாமி அப்படின்னு ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுப்பாங்க, இல்லைனா நேமே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. துரைசாமிங்கிறத எடுத்துட்டு வேற ஏதாவது பெயரை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு அந்த சுவேதவன பெருமாள் ஆக இருந்த குழந்தை இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு அது மெய்கண்டாராக மாறுகிறது, பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. மெய்கண்டார், மெய்னா ட்ரூத், கண்டார்னா பார்க்கறது, உண்மையை கண்டவர். இதுக்கு என்ன ரீசன், லாஜிக் பிஹைண்ட், ஏன் பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டார்னு பேர் வச்சாரு அப்படின்னா, பரஞ்சோதி முனிவருடைய குருநாதர் சத்திய ஞான தரிசினிகள். அந்த குரு மேல இருக்கிற ஒரு பக்தியில அவர் கொடுத்த ஞானத்தை தான் இந்த குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ என்னுடைய குருநாதர் கந்தசாமி ஐயா, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுபோல பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செஞ்சவர் சத்திய ஞான தரிசினி. இது வடமொழி பெயர். இது சத்தியம்னா உண்மை, மெய். தரிசனம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோமே, தர்ஷன் என்றால் காண்பது. ஸோ சத்திய ஞான தரிசினி அப்படிங்கிறத மெய்கண்டார் அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை கொடுத்தார். இதுதான் அந்த மெய்கண்டார் பெயர் வருவதற்கு காரணம். அதுக்கப்புறம் மெய்கண்டார் இன்னொரு மெய்யை கண்டுபிடித்திருக்கிறார். அத்வைதம் அப்படின்னா என்ன? துவைதம்னா ஒன்று, அத்வைதம்னா ரெண்டு. அத்வைதம்னா ரெண்டு இல்லை, இரண்டரை அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்தவர் மெய்கண்டார். ஆக இப்படி தான் இந்த மெய்கண்டார் அவதாரம் செய்தார். அதனோட சுருக்கம் நான் சொல்லிடுறேன். சிவஞான போதம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். சிவஞான போதம்ங்கிறது என்ன? இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சோஷியல் சயின்ஸ், லாங்குவேஜ் பேப்பர் அப்படி கிடையாது. சிவ ஞானம், சிவபெருமானை பற்றிய ஞானம். அந்த சிவஞான போதம் அப்படிங்கிறது சிவபெருமான் சொன்னதை மெய்கண்டார் நமக்கு தமிழில் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம படிக்கிறோம், அதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு எவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோங்கிறத நம்மளே நினச்சி வி ஷுட் ஃபீல் ப்ரவுட். இந்த உலகத்தில் பல கோடி மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் அருளுகிறான். இன்னைக்கு 800 crore பீப்புள் இருக்காங்க வேர்ல்டில். இந்தியாவிலேயே 140 crores, மலேசியாவில் 33 crores. அப்படி ஒரு கண்ட்ரியையும் நம்ம கூட்டிக்கிட்டே போனோம். அதில் சைனாவில் 160 crore. அதுபோல் ஒரு கண்ட்ரியும் நம்ம கூட்டினா 800 crore பீப்புள் இருக்காங்க. ஹவு மச்? 800 crores ஆஃப் லிவிங் பீப்புள், அடல்ட்ஸ். எலெக்ஷனில் ஓட்டு போடுறவங்க சொல்கிறாங்க, சில்ட்ரன்ஸ் சேர்க்கல. அந்த 800 crore பீப்புளில் எத்தனை பேருக்கு இப்போ நம்ம பேசின இந்த சப்ஜெக்ட் தெரியும்? நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. ஒரு 799 crore பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்குமா இது? நோ சான்ஸ். 1 crore பீப்புளுக்கு தெரிஞ்சாலே பெரிய விஷயம். ஆக அவுட் ஆஃப் 800 crore யூ ஆர் த பெஸ்ட் இன் டாப் 1 crore அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்காதவர்கள் திருவெண்காட்டு பதிகத்தை பாடி வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். நம்மளுடைய முன்வினை பயன்களாலே பல குறைபாடுகள் நமக்கு இல்லத்திலே இருக்கலாம்.
வியாதிகள் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இந்த இதில் படிக்க போகிறோம். அதில் இது முதல் இன்னைக்கு ஒரு போனஸ் டிப்ஸ். குழந்தை பேரு வேண்டும், நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பிறக்கவில்லை, திருமணமாகி குழந்தை பிறக்காதவர்களுக்கு இந்த பதிகத்தை ஓதினால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ஏன் அப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, இந்த பதிகத்தை எடுத்து இவர் பாட சொல்லிதான் இந்த குழந்தை பிறந்தது. ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு. 700 இயர்ஸா இந்த ப்ரூஃப் இருக்கு. 700 இயர்ஸ். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 100 பீப்புளுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐயா இது மாதிரி குழந்தை பிறக்கல, எந்த டெம்பிள் போகணும், ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா? பணப்பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டாம், பதிகத்தை படிங்க, அதான் பெரிய பரிகாரம். இந்த பதிகத்தை நீங்க படிங்கன்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் சொன்னனோ அத்துணை பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? நான் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம், நடக்குமா? இஸ் இட் சோ ஈஸி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பாருங்க, இந்த பாடல் நான் பாடுறேன். இந்த பாடல்லையே அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, கேரண்டி கார்டு இதுல இருக்கு. திருஞான சம்பந்தர் அருளிய 2ஆம் திருமுறை திருவெண்காட்டு பதிகம். கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும், நுதலான்னா நெற்றிக்கண்ணை உடையவன். கண் காட்டும் நுதலானும் கையில நெருப்பு வைத்திருக்கின்றவன். கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும், உடல்ல பாதிய அர்த்தநாரீஸ்வரராக பாதி உடலை தோடுடைய செவியன்னு சொல்றமே, அது போல பாதி உடலை பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும், அவனுடைய சடையிலே பிறை இருக்கின்றது, நிலா இருக்கின்றது, மூன். ஆக கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும், பண் ராகம் என்று சொல்லக்கூடிய அந்த இசையை நமக்கு அருள்பவனும் பயிர் காட்டும் புயலானும், பயிர்கள் அதாவது மேகத்தை மழையை வரவித்து விவசாயத்தை பெருக்குகின்ற மேகமாக இருந்து மழையை பொழிகின்றவனும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. திருவெண்காட்டிலே உரைகின்றவனும், விடை என்றால் இடபக்கொடி. இடபக்கொடி சொல்றோம் இல்லையா, நந்தி கொடி, நந்தியம் பெருமான கொடியாக கொண்டிருக்கின்றதா சிவக்கொடி, சிவத்தின் அடையாளம். மலேசியாவில் நேஷனல் ஃப்ளாக் இருக்கு, ஸ்டேட் வைஸ் ஃப்ளாக் இருக்கு, சின்ன ஸ்டேட் ஃப்ளாக் இருக்கு, நேஷனல் ஃப்ளாக் இருக்கு. அதுபோல இந்தியாவில் நேஷனல் ஃப்ளாக் இருக்கு, ஸ்டேட் ஃப்ளாக் இருக்கு. ஆனால் சிவபெருமான் சிவனடியார்கள் சைவ சமயம், இந்த சமயத்துக்கு என்ன ஃப்ளாக்? நந்தியம் பெருமானுடைய படம், அதுதான் விடை காட்டும் கொடியான். இப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணுவார்? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். கேரண்டி, ப்ராமிஸ், ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ், லார்ட் சிவா ப்ராமிஸ். நான் சொல்ல திருஞான சம்பந்தர், நான் சொன்னதா நம்ப மாட்டீங்க. பேயடையா, இந்த பாடலை யார் பாடுகின்றார்களோ, பேயடையா என்றால் தீய சக்திகள், நெகட்டிவ் மைண்ட்ஸு, டிப்ரெஷனு, ஃபியரு, ஆங்ஸைட்டி, அதெல்லாம் அடையா, கிட்டையே வராது. பிரிவெய்தும், ஏற்கனவே அப்படி ஒரு சஃபரிங் இருக்கிறவங்க இந்த பதிகத்தை படித்தால் உடனடி கியூர், இம்மிடியட் ரிலீஃப் கிடைக்கும். அதுபோக பிள்ளையினோடு உள்ள நினைவு, ஒரு பிள்ளை வேண்டும், ஒரு பிள்ளை வேண்டும், 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 எங்க போனாலும், எந்த கோவில் போனாலும், யார்கிட்ட பேசினாலும் ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும், என்னுடைய பரம்பரை தொடர வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், சமுதாயத்திலே எனக்கு ஒரு மரியாதை வேண்டும், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும், பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். இதை படிச்சா குழந்தை பிறந்துருமா அப்படிலாம் டவுட் படாதீங்க, நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சிவபெருமான் சொன்னது, திருஞான சம்பந்த பெருமான் சொல்றதை விட வேற என்ன ப்ரூஃப் நமக்கு வேணும்? ஆக மலேசியாவிலே இந்த சொற்பொழிவை கேட்கின்றவர்கள் யாராக, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், குழந்தை பேரு இல்லை என்றால் இந்த திருவெண்காடு என்கின்ற தலத்தை சேர்ந்த கண்காட்டு முதலானும் என்கின்ற பதிகத்தை பாடினால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். பாடி வழிபட வேண்டும், நம்பிக்கையுடன் பாடி வழிபட வேண்டும். சும்மா பாடி இல்லை, நம்பிக்கையுடன் பாடி.
அடுத்தது திருவெண்ணைநல்லூர் சிவபெருமான் சுந்தரரை ஆட்கொண்ட தலம். 7ஆம் திருமுறையான சுந்தரர் தேவாரத்தின் முதல் பாடலான பித்தா பிறைசூடி என்ற பதிகம் பாடப்பட்டது திருவெண்ணைநல்லூரில்தான். அதே ஊரில்தான் மெய்கண்டார் ஞானமடைந்தார். ஆதலால் திருவெண்ணைநல்லூருக்கு அனைவரும் சென்று வழிபடுவோம். சந்தானக்குறவர்கள் இதுல இருக்கிறது திருஞான சம்பந்தருடைய பதிகத்தை பிறந்துதான் மெய்கண்டார் பிறந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொள்ளப்பட்ட தலம் முதல் பதிகத்தை அவர் பாடியது பித்தா பிறைசூடி என்கின்ற பதிகத்தை பாடியது திருவெண்ணைநல்லூர். மெய்கண்டார் பிறந்தது திருவெண்ணைநல்லூர். அருள்ந்து சிவாச்சாரியார் அவர் அங்க மடம் அமைத்திருந்தது திருவெண்ணைநல்லூர். ஆக இந்த திருவெண்ணைநல்லூர் அப்படிங்கிறது ஒரு கைலாயம் போல, ஒரு தென்னாட்டிலே இருக்கின்ற கைலாயம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிற மாதிரி மிக முக்கியமான தலம். மலேசிய அடியார்கள் யாத்திரை வந்து இந்த தலத்தை மறக்காமல் தரிசிக்க வேண்டும். சுந்தரர் ஆட்கொள்ளப்பட்டதும் அங்கேதான், மெய்கண்டார் பிறந்தது அதுதான். அதனால இந்த தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம். 12 திருமுறைகளில் முதல் திருமுறையை அருளியது திருஞான சம்பந்தர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ற 3 வயது குழந்தை திருஞான சம்பந்தர் முதல்ல பாடும்போது என்ன வயசு அவருக்கு? ஜஸ்ட் 3 இயர்ஸ். தோடுடைய செவியன் பால் குடிக்கும்போது தானே, பால் தானே கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஸ்கூல்ல போய் படிக்கல அவர், பால் குடிச்சு படிச்சார். ஆக பித்தா தோடுடைய செவியன் அப்படின்னு குழந்தை முதல்ல இந்த திருமுறைகளின் முதல் திருமுறையில முதல் பாடலை நமக்கு அருளிய அந்த திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருமுறையை நமக்கு அருளும் பொழுது அவருடைய வயது 3. இந்த குழந்தை மெய்ஞான குழந்தை மெய்கண்டார் நமக்கு இந்த சிவஞான போதம் என்கின்ற நூலை நமக்கு அருளும் பொழுது இதுக்கும் வயது 2.5 3 இயர்ஸ். எவ்வளோ சீனியர் பீப்புளெலாம் இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சீனியர் பீப்புள் இருக்கும்போது சிவபெருமான் வந்து திருமுறையிலையும் நம்பர் 1 ஒரு குழந்தை, இதில் சைவ சித்தாந்த நூல்கள்லையும் நம்பர் 1 ஒரு குழந்தை. இந்த திருமுறைகளை தேடி தந்தது நம்பியாண்டார் நம்பி என்கின்ற இன்னொரு குழந்தை. எல்லாம் குழந்தைங்களா சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது எதுவும் என்ன சொல்கிறது, டிஸ்பியூட் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. 12 திருமுறைகளில் முதல் திருமுறையை அருளியது திருஞான சம்பந்தர் என்ற 3 வயது குழந்தை. 14 சாத்திரங்களின் முதன்மை நூலான சிவஞான போதத்தை அருளியது மெய்கண்டார் என்ற 2 வயது குழந்தை. இப்படி சைவத்தின் கருவூலமாகிய திருமுறைகளும் சாத்திர நூல்களும், தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே அப்படிங்கிற மாதிரி இந்த 2ஐயும் அருளியது 2 வயது 3 வயது உடைய குழந்தைகள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஏஜ் ஆயிட்டதுனால நம்ம பெரிய ஞானம் உள்ளவர்னு கிடையாது. ப்ரீவியஸ் ஜென்மாஸில் ப்ரீவியஸ் பர்த்தில் எல்லாம் முந்தைய பிறவிகளில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஞானத்தை நோக்கி 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 நடந்து 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 நம்மளுடைய ஆன்மா ஒரு பக்குவப்பட்டதுனால தான் இந்த நிலைக்கு நம்ம நேரடியாக அதை படிக்கிறோம். இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக இந்த கோர்ஸ் நடத்த முடியாது, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணினாலும் தொடர்ந்து படிக்க முடியாது. யாராவது இதை தொடர்ந்து படித்து இந்த பட்டத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா தி கிரேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. பாடம் ஈஸி, இது கிடைக்கிறதே ஒரு கிஃப்ட், வெரி வெரி ரேர் திங். கிஃப்டட் பீப்புளுக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த குழந்தைகள் இதை சொன்னதுனால நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வயதை வச்சு ஃபிசிக்கல் ஏஜ், குரோனாலஜிக்கல் டேட் ஆஃப் பர்த் அதை வச்சு நம்ம ஒருத்தரை கெஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆன்மா எந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இங்கிலீஷில் இந்த மெய்கண்டார் ஸ்டோரி மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்த early 13th century in பெண்ணாகடம், a town in கடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டிலே கடலூர் என்கின்ற டிஸ்ட்ரிக்டில் அச்சுத கலப்பாளர் அண்ட் மங்களாம்பிகை சிவனடியார் கப்புள் had been married for many years. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. வேர் childless, குழந்தை எல்லாமே இருந்தாங்க. In order to have a child, as per the advice of their குல குரு, குல மீன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோமே, அதுபோல் ஃபேமிலி குரு, சகல ஆகம பண்டிதர், சகல ஆகமங்கள், சகலன்னா ஆல், ஆகமங்கள்னா சமயங்கள், சகல ஆகம பண்டிதர் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட், மாஸ்டர், சகல சமயங்கள் அனைத்து சமயங்களுடைய சமய நூல்களுக்கும் மாஸ்டர் அவர். அவர் தான் லேட்டர் அருள்நந்தி சிவாச்சாரியார்னு பெயர் மாற்றம் வருது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். They went to திருவெங்காடு. They sang the திருவெங்காடு பதிகம். கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே, அந்த பதிகத்தை பாடி பேயடையா 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 பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு
ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். நோ டவுட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டவுட் கூட அதில் தேவையில்லை. ஐயுற வேண்டா ஒன்றும் சொல்லியிருக்காரு. அப்படி இந்த திருஞான சம்பந்தர் பாடிய இந்த பதிகத்தை இவங்க அந்த பெற்றோர்கள் அங்கே போய் பாடி வழிபாடு செய்து கடைசியாக இறைவன் அவங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒன் நைட் லார்ட் சிவா அப்பியர்ட் இன் தேர் ட்ரீம் அண்ட் செட் யூ ஆர் நாட் டெஸ்டைன் டு கெட் அ சைல்டு இன் திஸ் பர்த். நம்ம இந்த பிரார்த்த வினைன்னு படிக்க போகிறோம். இந்த பிறவியில் நம்ம எதெல்லாம் உண்டு எது இல்லைங்கிறது ஏற்கனவே இங்கே எழுதியிருக்குது. அப்படி இப்போ அந்த அந்த கணவனுக்கும் அந்த அந்த மனைவிக்கும் அவங்களுடைய ஓன் அவங்களுடைய லைஃப்ல அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியங்களை வச்சு அவர்கள் இருவருக்கும் குழந்தை என்பது கிடையாது. அப்படிதான் ஒரிஜினலா எழுதி அனுப்புனது. இப்போ நம்ம உங்களுடைய வகுப்பு கூட ஒரிஜினலா தமிழ்ல தான் நடத்துறதா இருந்தோம். ஒன்லி தமிழ், நோ இங்கிலீஷ். லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ்ல ரூல் மாத்திட்டோம். இங்கிலீஷ்லையும் உண்டு, டியூயல் உண்டு. தமிழில் சொல்லுவார், திரும்ப இங்கிலீஷ்லையும் சொல்லுவார். தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மெட்டீரியல். அது போல விதியை வெல்லலாம். சிவபெருமானுடைய அருள் இருந்தால் வெல்லலாம், வேற வழியில வெல்ல முடியாது. ஆக அவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கு ஒரிஜினலா அவங்களுக்கு அந்த டெஸ்டினி இல்லை என்றாலும் திருஞான சம்பந்த பெருமான் இதை படிக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்பி இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு குழந்தை கொடுக்கலன்னா என்ன, 2 மிஸ்டேக் ஆகிடும் சிவபெருமானுக்கு. ஒன்று திருஞான சம்பந்தர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஆயிடும், இல்லைன்னா திருஞான சம்பந்தரோட பதிகத்தை நம்பி படித்தாலும் நடக்காது அப்படின்னு ஆயிடும். அதனால சிவபெருமான் வேற வழி இல்லாம குழந்தையை கொடுத்து விடுகிறார். They named the child as ஸ்வேதவன பெருமாள் since he was born by the blessings of ஸ்வேதவனா. லார்டோட பெயரையே இந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. about 80 kilometers from பெண்ணாகடம் there is a town called திருவெண்ணைநல்லூர். அங்கே தான் வந்து அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. child stayed at his maternal uncle's house in திருவெண்ணைநல்லூர் for few months. அங்கே போய் ஒரு 2-3 months அது இருக்குது. அப்போ 2-year-old child he was playing at the front yard of the house at that time. சேஜ் பரஞ்சோதி முனிவர், அது ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா பறந்து வந்ததுனால அவர் பரஞ்சோதின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பறந்த வந்த பரஞ்சோதி முனிவர் he was traveling the sky on his way to பொதிகை மலை. அங்கே தான் அகத்திய முனிவர் இருக்கின்ற இடம், வழிபாடு செய்கின்ற இடம். அங்கே போனவர் இங்கே ஒரு மேக்னெட் மாதிரி இது இழுக்குது, ஃபோர்ஸ். அதை பார்த்துட்டு கீழே இறங்கி அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்து அதுக்கு தீக்கை கொடுத்து உபதேசம் செய்து அந்த குழந்தைக்கு தீக்கா நாமத்தையும் கொடுக்குறார். பெயர் மெய்கண்டார் அப்படின்னு கொடுக்குறார். அவர் மெய்கண்டார்னு பெயர் வச்சதுக்கு 2 ரீசன். அவருடைய குருநாதர் பெயர் சத்திய ஞான தரிசினிங்கிறது சான்ஸ்கிரிட், அதை தமிழில் எழுதணும்னா மெய்கண்டார். அதனால அந்த பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம படித்தோம். பின்னாடி மெய்கண்டாருங்கிற பெயருக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, மெய்கண்டார் உண்மையிலேயே மெய்யை கண்டார். இறைவன் ஒன்றுதான், உயிர் தனி, இதுவும் அதுவும் சேராது. இறைவன் இறைவன், உயிர் உயிர், இப்படி ஒரு கோட்பாடு. இறைவன் ஒன்றாயும் இருப்பார், உயிருடன் உடனாயும் இருப்பார். உயிரோட ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருப்பார். ஒன்றாயும் உடனாயும் வேறாயும்ங்கிறத கண்டுபிடிச்சவர் மெய்கண்டார். அதனால அவர் பேர் மெய்கண்டார், மெய்யை கண்டுபிடித்ததால் ட்ரூத் ஃபைண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். மெய்கண்டார், அந்த மெய்கண்டார் அதான் அவரோட பேக்ரவுண்ட். இப்போ நம்ம சொன்ன 4 சம்மரி பாயிண்ட்ஸை நான் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. we have come so close to Lord Shiva that we are blessed to learn சிவஞான போதம். இல்லைனா இந்த நூல் நம்ம படிக்க முடியாது. He has given us an opportunity which is not available to crores of human beings in other countries, in Malaysia, in India, in Tamil Nadu. crores and crores and crores of peopleக்கு இன்னும் இந்த சான்ஸ் கிடைக்கல, இவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ப்ராப்ளி நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு ஆசிரியர், நம்ம மலேசியாலே நிறைய ஆசிரியர்கள் வகுப்புகள் நடத்துகிறாங்க பல ஆண்டுகளாக, அவர்களெல்லாம் வணங்குகிறேன். அவங்க நடத்துகிற வகுப்பில் நீங்கள் நேரடியாக போய் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்காதுல்ல. ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டில் ஃப்ரீ டைமில் நம்ம இப்போது ஆன்லைனில் இவ்வளோ எளிமையாக சிம்பிளாக டியூயல் லாங்குவேஜில் எப்படி கிடைக்கும்? ஸோ யூ ஆர் அ பிளஸ்ட் மேன், யூ ஆர் அ பிளஸ்ட் உமன், யூ ஆர் அ பிளஸ்ட் சைல்டு. இதை விட வேறு எதுவும் நமக்கு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. இஃப் அ சைல்ட்லெஸ் கப்பல் ரிசைட் த திருவெண்காட்டு பதிகம் பிகினிங் வித் கண்காட் முதலானும் தே வில் டெஃபினெட்லி பி பிளஸ்ட் வித் அ சைல்டு. யாருக்கு வேணாலும் நீங்கள் கேரண்டியாக சொல்லலாம். அதை ஸ்கேன் பண்ணி நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதை படிக்க சொல்லுங்கள்.
திருவெண்ணைநல்லூர் இஸ் த பிளேஸ் வேர் சுந்தரர் வாஸ் டேக்கன் இன் டு ஹிஸ் சர்வீஸ் பை லார்ட் சிவா. தனக்கு அடிமையாக தனக்கு பணி செய்ய கூட்டிட்டு போனாரு. இந்த 7th திருமுறை கால் சுந்தரர் தேவாரம், த ஃபர்ஸ்ட் ஹைம், முதல் பதிகத்துல முதல் வார்த்தையே பித்தா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அதுவும் சிவபெருமான் சொன்னதுதான். பித்தா என்று பாடு, யாம் விரும்பும் அர்ச்சனை பாட்டே ஆகும், சுந்தரா சற்றமிழால் நம்மை பாடு. ஆமே, எனக்கு பாட்டெல்லாம் வராது, என்ன பண்றது, பித்தான்னு என்னை சொன்னல, பித்தான்னே பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலாம், எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தொன்னை, வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள், அத்தா உனக்கு ஆளாயி நீ அல்லேன் எனலாமே. அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்காக இந்த திருமுறையை அருளியது இந்த திருவெண்ணைநல்லூர். ஆக திருவெண்ணைநல்லூர் சிறப்பு, திருவெண்காடு குழந்தைக்கு சிறப்பு. அப்புறம் அது லாஸ்ட் நியூஸ், இந்த திருமுறைகளில் 12 திருமுறைகளில் முதல் திருமுறை நமக்கு வழங்கியது திருஞான சம்பந்தர் என்கின்ற சைல்டு. சைல்டு மீன்ஸ் பிசிக்கலி சைல்டு, பிசிக்கல் பாடியில் சைல்டு. இந்த சோல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, உயிருடைய அறிவு வளர்ச்சி, அதுல மாஸ்டர். இல்லைன்னா குழந்தைக்கு எப்படி தெரியும், தோடுடைய செவியன். தோடுனா லேடி, தோடுடைய லேடியை எப்படி சொல்றது, அவள்னு தானே சொல்லணும். தோடுடைய செவியல் அப்படின்னு தானே சொல்லணும். தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணும் ஆணுமாய் இருக்கின்றான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த குழந்தைக்கு எப்படி அது மாதிரி சொல்ல வந்தது, இந்த பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. அதுபோல இந்த 14 சாத்திர நூல்களில் முதல் நூலாகிய சிவஞான போதத்தை வழங்கியது குழந்தை, திருமுறைகளிலே முதல் திருமுறையை வழங்கியது குழந்தை. ஆக ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது குழந்தையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதே சைவ சித்தாந்த சுடர 8 years ஓல்டு சைல்டு, 8 years, மேபி உங்க ஊர்ல 3rd term 2nd term படிக்கிற ஒரு குழந்தை அப்படி வச்சுக்கலாம். அந்த குழந்தை இந்த ஃபுல்லாக படித்து எக்ஸாம் எல்லாம் எல்லாத்துலேயும் 100 out of 100 ஃபுல் மார்க் வாங்கிட்டு, நேர்முக தேர்வு இன்டர்வியூ ஆன்லைனில் கேட்குறேன், கொஸ்டின்ஸ் கேட்குறேன், டக் 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 அப்படியே இன்ஸ்டன்டேனியஸாக ஷார்ப்பாக பதில் சொல்லிகிட்டே வருது. எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நார்மலாக 10 questions கேட்பேன், அந்த குழந்தைக்கு 15 questions கேட்டேன். அத்தனைக்கும் ஆன்சர் பண்ணிட்டு கடைசியாக அவ்வளோதானா, எக்ஸாம்னா டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப லைட்டாக வச்சுருக்கீங்க, நான் இன்னும் வேறு இதெல்லாம் படிச்சிருக்கேன், அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லையே, 36 தத்துவங்களில் இன்னும் கொஞ்சம் டீப்பாவெல்லாம் நீங்கள் கேட்கலையே அப்படின்னு குழந்தை கேட்குது. 8 years ஓல்டு சைல்டுக்கு சைவ சித்தாந்தம் சுடர் பட்டம் வாங்கியாச்சு. 80 years ஓல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சைவம்னா என்ன சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால 8 low 80 up அப்படிலாம் இல்லை. உயிர் எந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதுதான் வளர்ச்சியே தவிர உடல் எவ்வளோ அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அது வளர்ச்சி கிடையாது. இது அழிய போகிற உடல். அழிய போகிற உடல் வளர்ந்தா என்ன, வளரலாம் என்ன, அழியாத உயிர் வளர வேண்டும். உயிர் எப்படி வளரும்னா ஹைட்டில் வளராது, அறிவில் வளரும். அதுக்காகத்தான் இந்த பாடத்தை நாம் நடத்துகின்றோம். இந்த அளவில் நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவிடலாம். வகுப்பு நிறைவு பெற்றது. அவசரமாக விலகுபவர்கள் விலகிக் கொள்ளலாம். இந்த வகுப்பு நடத்துகின்ற முறையிலே ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டால் இங்கே சொல்ல வாய்ப்பில்லை.